Hello students, welcome to Sparks Academy. So எல்லாருமே JDO எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ எக்ஸாமுக்கு இன்னும் ஆல்மோஸ்ட் ஒரு 69 டேஸ் வந்து உங்களுக்கு இருக்குது. 69 டேஸ் 68 டேஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த 68 டேஸையும் ரொம்ப நல்ல எஃபெக்டிவாக ரொம்ப ப்ராப்பராக நீங்கள் யூஸ் பண்ணுற பட்சத்தில் கண்டிப்பாக கிளியர் பண்ணிட முடியும். ஸோ நிறைய பேர் ஆன்லைனில் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க. நிறைய பேர் டெஸ்ட் சீரீஸ் மட்டும் நம்ம இன்ஸ்டியூட்டில் வாங்கி ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க. செல்ஃப் ப்ரிப்பரேஷன் நிறைய பேர் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ எல்லாருமே கண்டிப்பாக கிளியர் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு அந்த கான்ஃபிடென்ட்டாக அவங்க மனசில் வச்சுக்கோங்க. ஸோ ஸ்மார்ட் ஒர்க் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். ரொம்ப கம்மியான டைம் இருக்குது அப்படின்றத கிளியர் பண்ண முடியாது அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ ஆனால் நீங்கள் அதுக்கு ஸ்மார்ட் ஒர்க் பண்ணணும் அண்ட் ஹார்ட் ஒர்க்கும் பண்ணணும். ஸோ நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ சிலபஸில் இருக்கக்கூடிய எல்லா கண்டென்ட்டையும் தெளிவாக படிங்க. தியரி சப்ஜெக்டை ரீட் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் கண்டினியூஸாக பண்ணிகிட்டே இருக்கும்போது டெஃபினெட்லி வில் கெட் தி ரிசல்ட்ஸ். ஸோ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஒரு 5 more minutes மட்டும், ஒரு 2 minutes மட்டும் நம்ம வெயிட் பண்ணலாம். எவ்ரி ஒன் வில் ஜாயின். ஸோ இந்த ப்ராப்பர் டெஸ்ட் டிஸ்கஷன் இன்னைக்கு உள்ள இந்த வீடியோ வந்து எல்லாருமே பார்க்குற மாதிரி நம்ம யூடியூப்ல லைவ் போயிருக்கிறோம். ஸோ ஆல்ரெடி இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸுக்கு 2 லைவ் முடிஞ்சிருக்கு. இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் டெஸ்ட் 2 டெஸ்ட்டோட லைவ் வந்து நம்ம இன்ஸ்டியூட் வெப்சைட்ல முடிஞ்சிருக்கு. ஸோ அது நிறைய பேர் பார்க்க முடியல, யூடியூப்ல பார்க்க முடியல, நிறைய பேருக்கு எங்களால் பர்மிஷனும் கொடுக்க முடியல அப்படின்றதுனால அதை நம்ம வெப்சைட்டுக்கு கன்வெர்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ அந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரெக்கார்டாக நம்மளோட வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்கும். ஸோ ஆல்ரெடி நம்ம உங்களுக்கு சொன்னது தான், எல்லாருமே வந்து அந்த கூகுள் ஃபார்ம் நீங்கள் ஃபில் பண்ணியிருப்பீங்க. அண்ட் ஆஸ் வெல் அஸ் நேற்று ஒரு வெப்சைட் லிங்க் ஒன்று ஷேர் பண்ணி அதை ரிஜிஸ்டர் பண்ண சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ நம்மக்கிட்ட டெஸ்ட் சீரீஸ் வாங்கியிருந்த எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே அந்த லிங்க்ல தயவு செஞ்சு லாகின் பண்ணிவிட்டு, அதாவது ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு சைன் அப் பண்ணிவிட்டு உங்களோட மெயில் ஐடி நீங்கள் கொடுத்தா மட்டும்தான் எங்களால் உங்களுக்கு ஆக்சஸ் கொடுக்க முடியும். அதர்வைஸ் உங்களால் அந்த வீடியோஸ் எதுவுமே பார்க்க முடியாது. ஸோ கைண்ட்லி எல்லாருமே கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்கள். ஒரு சில சேஞ்சஸ் தான் இருக்கும், மற்றபடி எல்லாமே உங்களுக்கு வந்து ப்ராப்பராக வந்துடும். ஒரு ஃபஸ்ட்டு டெஸ்ட் தான். ஸோ இந்த இது வந்து உங்களுக்கு யூடியூப்லேயே அவைலபிளாக இருக்கும். ஸோ மற்ற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நம்மளோட வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்கும். அங்கே எல்லாருமே பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ டெஸ்ட் அட்டன் பண்ணாதவங்க டெஸ்ட் அட்டன் பண்ணிட்டு வந்து டிஸ்கஷனை பாருங்கள். ஸோ ஆல்ரெடி நம்ம சொன்னது தான், 50% மினிமம் 50% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டெஸ்ட் அட்டன் பண்ணால் மட்டும்தான் நம்ம டிஸ்கஷனுக்குள்ளே வர முடியும். ஸோ எவ்ரி வீக் ஹியர் ஆஃப்டர் எவ்ரி வீக் வந்து உங்களுக்கு டெஸ்ட் டிஸ்கஷன்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். ஓகேவா? ஸோ டெஸ்ட் சீரீஸ் ஜாயின் பண்ண எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் தயவு செஞ்சு அந்த நேற்று நம்ம குரூப்பில் சென்ட் பண்ண அந்த லிங்க்கில் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு உங்களோட மெயில் ஐடியை ஷேர் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு இங்கே வந்து வாட்ஸ்அப்பில் இண்டிவிஜுவலாக ஷேர் ஷேர். ஓகேவா? ஸோ வீடியோக்குள்ளே போயிடலாமா? ஸோ டிஸ்கஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ரோட் சைன் விச் இஸ் ஷோவிங் அ ஹேர்பின் பெண்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஹேர்பின் பெண்ட் அப்படின்றது என்ன சைன்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது நமக்கு தெரியணும். ஸோ நமக்கு 3 types ஆஃப் சைன், டிராஃபிக் சைன்ஸ் நமக்கு தெரியும். தட் இஸ் வார்னிங் சைன், மேண்டட்டரி சைன், தென் இன்ஃபர்மேட்டரி சைன் அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம். ஓகேவா? ஸோ இதில் வந்து மேண்டட்டரி சைன்ஸ் அப்படின்றது ரெகுலேட்டரி சைன்ஸ் அப்படின்ற இன்னொரு பேரில் நம்ம டினோட் பண்ணுவோம். ரெகுலேட்டரி சைன்ஸ், மேண்டட்டரி சைனுக்கு இன்னொரு பேர் வந்து ரெகுலேட்டரி சைன்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம். தென் வார்னிங் சைன் அப்படின்றது காஷனரி சைன். வார்னிங் சைன் அப்படின்றது என்ன அப்படின்னா காஷனரி சைன் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாருக்குமே தெரியுது இல்லையா? ஆடியோ வீடியோ எல்லாமே விசிபிளா இருக்குல்லம்மா? ஆடியோஸ் எல்லாருக்குமே கிளியரா இருக்கு இல்லையா? யாருக்காவது ஆடியோ ஏதாவது கேட்காம இருக்குதா? என்னோட வீடியோ உங்களுக்கு கிளியரா இருக்குதா? கிளியரா இருக்குதாமா? ஓகே, உங்களுக்கு ஆன்சர் தெரிகிற பட்சத்தில் நீங்கள் வரிசையாக சொல்லலாம். திஸ் இஸ் நாட் ஃபார் டெல்லிங் தி ஆன்சர். உங்களுக்கு ஆன்சர் தான் தெரியணும்னா ஐ கேன் சே ஏபிசிடி அப்படின்றத நம்ம இங்கே சொல்லிட்டு போயிடலாம். ஓகே,
ஸோ ஜஸ்ட் வில் டிஸ்கஸ். உங்களுக்கு தெரிஞ்ச பாயிண்ட், நான் ஏதாவது மிஸ் பண்ணுற பாயிண்ட்டை நீங்கள் தாராளமாக கமெண்ட்ஸில் சொல்லலாம். கண்டிப்பாக நானும் ஒரு சில பாயிண்ட் மிஸ் பண்ணுவேன். ஸோ அந்த பாயிண்ட்ஸை நீங்கள் கமெண்டில் சொன்னீங்கன்னா எல்லாருக்குமே வந்து அது தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். ஓகேவாம்மா? ஓகே. ஸோ தென் வார்னிங் சைனுக்கு இன்னொரு பேர் தான் என்ன? காஷனரி சைன் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொன்று என்ன அப்படின்னா ரெகுலேட்டரி சைன்ஸ் அப்படின்னு பார்த்தோம். ரெகுலேட்டரி சைன்ஸ். இப்போ அந்த ரெகுலேட்டரி சைனுக்கு ரெகுலேட்டரி சைன் எதுக்காக நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம், ஏன் மேண்டரி சைனை ஏன் வந்து நம்ம ரெகுலேட்டரி சைன்னு சொல்கிறோம்? ஸோ ரெகுலேட்டரி சைன்ஸ் வந்து மற்றவங்களோட சேஃப்டிக்காக நம்ம வந்து ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் என்ன அப்படின்னா ரெகுலேட்டரி. ஸோ நீங்கள் ரெகுலேட்டரி சைன்ஸை யூ ஹாவ் டு ஃபாலோ, கண்டிப்பாக நீங்கள் அதை ஃபாலோ பண்ணணும். எதுக்காக அப்படின்னா ஃபார் தி சேஃப்டி ஆஃப் அதர்ஸ், மற்றவங்களோட சேஃப்டிக்காக நீங்கள் அதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபாலோ பண்ணணும். அதான் வந்து ரெகுலேட்டரி சைன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் ரெகுலேட்டரி சைன். காஷனரி சைன்ஸ் வந்து கண்டிப்பாக என்ன பண்ணணும், கண்டிப்பாக நாம் வந்து ஃபாலோ பண்ணணும். காஷனரி சைன்ஸை வந்து நம்மளோட ஓன் சேஃப்டிக்காக நம்ம என்ன பண்ணணும், கண்டிப்பாக வந்து நாம் ஃபாலோ பண்ணணும். அது எல்லாமே வந்து எதுக்குள்ளே வரும் அப்படின்னா காஷனரி சைனுக்குள்ளே வரும். ஸோ இட் இஸ் ஃபார் அவர் சேஃப்டி. வார்னிங் சைன் எல்லாமே எதுக்காக அப்படின்னா நம்மளோட சேஃப்டிக்காக நாம் பண்ணுறது. ஓகேவா? ஸோ இந்த இதில் வந்து நம்ம இந்த கர்வ்ஸ் எல்லாமே எதில் தான் வரும் அப்படின்னா காஷனரி சைன்ஸில் தான் வரும் மோஸ்ட்லி. ரைட் ஹேண்ட் கர்வ் இருக்குது, லெஃப்ட் ஹேண்ட் கர்வ்ஸ் இருக்குது, தென் வந்து ஹேர்பின் பெண்ட்ஸ் இருக்குது, ரைட் ரிவர்ஸ் பெண்ட் இருக்குது. இது எல்லாமே வந்து எதை தான் டினோட் பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு காஷனரி சைனை தான் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா டினோட் பண்ணும். ஓகேவா? ஸோ ஹியர் ஐ ஹாவ் அ சிம்பிள் இமேஜ். ஸோ இந்த இமேஜ் எல்லாமே எதை தான் டினோட் பண்ணும் அப்படின்னா, இந்த இமேஜ் வந்து எதை டினோட் பண்ணுது அப்படின்னா ஹேர்பின் பெண்டை டினோட் பண்ணுது. ஓகேவா? ரைட் ஹேர்பின் பெண்டை வந்து உங்களுக்கு டினோட் பண்ணுது. சாரி, இந்த இமேஜ் வந்து எதை டினோட் பண்ணுது அப்படின்னா ரைட் ஹேர்பின் பெண்டை வந்து உங்களுக்கு டினோட் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ இதே வந்து இந்த பெண்ட் வந்து உங்களுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிற பட்சத்தில், இந்த பெண்ட் வந்து உங்களுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிற பட்சத்தில் இட் இஸ் லெஃப்ட் ஹேர்பின் பெண்ட் அப்படின்றத டினோட் பண்ணும். ஓகேவா? கிளியரா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இஸ் அடுத்த கொஸ்டின். ஸோ அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னமோ ஆப்ஷன் ஏ, வார்னிங் சைன். இன்ஃபர்மேட்டரி சைன் அப்படின்றது என்ன? இன்ஃபர்மேட்டரி சைன் அப்படின்றது என்ன? இன்ஃபர்மேட்டரி சைன் நமக்கான கைடன்ஸ்க்காக கொடுக்கறது. ஓகேவா? நமக்கு கைட் பண்ணுறதுக்காக கொடுக்கறது தான் என்ன அப்படின்னா இன்ஃபர்மேட்டரி சைன். இந்த அதாவது உங்களுக்கு நீங்கள் ஒரு டெஸ்டினேஷனை சொல்கிறது, இந்த இடத்துல வந்து மோட்டல்ஸ் அவைலபிளாக இருக்குது, இந்த இடத்துல வந்து ஓவர்டேக்கிங் ஜோன் ஸ்டார்ட் ஆகுது, இந்த இடத்துல வந்து பெட்ரோல் பங்க்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது, டோல் பிளாசா வந்து இவ்வளோ இடத்துல ஸ்டார்ட் ஆகுது அப்படின்ற மாதிரியான இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு கொடுக்கக்கூடியதான் என்ன அப்படின்னா இன்ஃபர்மேட்டரி சைன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் நமக்கு சைன் இது தவிர நீங்கள் டிராஃபிக் சைன்ஸில் வேறு எதாவது நல்லா பார்த்துக்கணும், தெரிஞ்சுக்கணும் அப்படின்னீங்கன்னா டிராஃபிக் சைன்ஸோட ஷேப்ஸ் நீங்கள் வந்து நல்ல ஞாபகம் வச்சு. டிராஃபிக் சைன்ஸோட ஷேப்ஸ் வந்து உங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சு அப்படின்னா அது கேட்பாங்க. ஸோ நமக்கு 2 யூனிக் சைன் ஷேப்ஸ் வந்து நமக்கு அவைலபிளாக இருக்குது. ஓகேவா? ஸ்கூல், வெரி குட் ஐஸ்வர்யா. ஸ்கூல்ஸ், காலேஜஸ், இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு கொடுக்குறது தான் என்ன அப்படின்னா இன்ஃபர்மேட்டரி சைன்ஸ். கிளியரா? ஓகே. ஸோ இன்ஃபர்மேட்டரி சைனில் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்டினேஷன் சைன்ஸ் இருக்கு இல்லையா, அது எல்லாமே வந்து உங்களுக்கு ரைட் ஹரிசாண்டல் ஆங்கிள் சைடில் வந்து உங்களுக்கு இல்லை அதிகமான டைமென்ஷன் இருக்கும். இதே வந்து பெட்ரோல் பங்க்ஸ் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு வெர்டிக்கலாக வந்து லென்த்தியாக இருக்கும். ஸோ இது எல்லாமே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அது போக வேற என்ன கலர்ஸ் வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ இதில் என்னென்ன, அதாவது நம்ம வார்னிங் சைன் என்ன கலர் பேக்ரவுண்டில் கொடுத்துருப்பாங்க, அதோட பார்டர்ஸ் வந்து என்ன கலரில் இருக்கணும், தென் வந்து மேண்டரி சைன் அதோட கலர் என்ன, அதோட பேக்ரவுண்ட் என்ன, இது எல்லாத்தையுமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஷேப் ஆஃப் தி மேண்டரி சைன்ஸ், ஷேப் ஆஃப் தி ரெகுலேட்டரி சைன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எதில் என்ன ஷேப்பில் வரும் அப்படின்னா சர்க்குலர் ஷேப்பில் வரும். நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலேட்டரி சைன்ஸ் வந்து நார்மலி கம்ஸ் வித் சர்க்குலர் ஷேப் வித் என்ன பார்டர் அப்படின்னு கேட்பாங்க. சர்க்குலர் ஷேப் வித் ரெட் பார்டர்ஸ், நார்மலாக இதுதான் வரும். இந்த ரெகுலேட்டரி சைன்ஸில் ஒரே ஒரு 2 யூனிக் சைன்ஸ் மட்டும், we have 2 யூனிக் சைன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்னா ஒன்று வந்து கிவ் வே அப்படின்ற சைனு,
இன்னொன்று என்ன அப்படின்னா ஸ்டாப் சைன். இது ரெண்டுத்துமே என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா யூனிக் சைன் அப்படின்னு சொல்லுவாங்க. கிவ்வேயோட சைன் கன்வென்ஷன், கிவ்வேயோட சைன் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெர்டட் ட்ரையாங்கிளாக இருக்கும். இன்வெர்டட் ட்ரையாங்கிளாக இருக்கும். சர்க்குலர் நம்ம பார்த்தோம். மாண்டரி சைன்ஸ் ஆர் ரெகுலேட்டரி சைன்ஸ் ஆர் சர்க்குலர் ஷேப் வித் ரெட் பார்டர் அப்படின்னு பார்த்தோம். பட் இந்த கிவ்வே சைன் மட்டும் எப்படி இருக்கும் அப்படின்னா இன்வெர்டட் ட்ரையாங்கிள் வித் ரெட் பார்டராக இருக்கும். அண்ட் த லெஜெண்ட் வில் பி பிளாக். லெஜெண்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா அந்த உள்ள எழுதுறதுல நம்ம அந்த லெட்டர்ஸ் எழுதுறோம் இல்லையா, அதுதான் வந்து என்ன அப்படின்னா லெஜெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் லெஜெண்ட். லெஜெண்ட்னா வேற எதுவும் இல்லை பெருசா. நீங்க வந்து லெஜெண்ட் அப்படின்றது நம்ம அந்த உள்ள கொடுக்கக்கூடிய அந்த லெட்டர்ஸ், அதை தான் நம்ம வந்து லெஜெண்ட், லெட்டர்ஸ், சிம்பிள்ஸ், அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா லெஜெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் வந்து கிவ் வே. இன்னொரு யூனிக் சைனான ஸ்டாப் சைன் வந்து என்ன ஷேப்ல இருக்கும் அப்படின்னா ஆக்டகனல் ஷேப்ல இருக்கும். இன்னொரு யூனிக் சைன் வந்து எதுனா ஸ்டாப் சைன், அது வந்து ஆக்டகனல் ஷேப்ல. ஓகேவா, ஆக்டகனல், சாரி ப்ராப்பரா வரையல, பட் நீங்க ஆக்டகனல் ஷேப்ல இருக்கும் ஸ்டாப். இதோட பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா ரெட் பேக்ரவுண்ட்ல இருக்கும். அண்ட் லெஜெண்ட் வில் பி ஒயிட் லெஜெண்ட்ல இருக்கும். ஓகே, லெஜெண்ட் வந்து ஒயிட்லையும் பேக்ரவுண்ட் வந்து ரெட் பேக்ரவுண்ட்லயும் இருக்கும். இது ரெண்டுமே வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா யூனிக் சைன்ஸ் ஆஃப் யூனிக் டிராஃபிக் சைன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து நல்ல ஞாபகம். கண்டிப்பா இது ரெண்டுத்துல இருந்து அதிகமான கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேவா, ஸோ இது போதும்னு நினைக்கிறேன். இன்ஃபர்மேட்டரி சயின்ஸ் பத்தி உங்களுக்கு தெரியும். மீன்ஸ் இன்ஃபர்மேட்டரி வந்து உங்களுக்கு டிரைவருக்கான ஃபெசிலிட்டிஸ் அவைலபிலிட்டியை பற்றின ஒரு கைடன்ஸை வந்து உங்களுக்கு சொல்கிறதா இன்ஃபர்மேட்டரி. அப்போ ரெகுலேட்டரி, வார்னிங், இன்ஃபர்மேட்டரி, அதை பற்றி கிளியராக இருக்கிறீங்களா? இது போக இதை தவிர நமக்கு வந்து ப்ராபிபேட்டரி சயின்ஸ் இருக்குது, ஒர்க் ஜோன் சயின்ஸ் இருக்குது. பட் நம்ம இங்கே நம்ம யூஸ் பண்ண போகிறது இல்லை. ஓகேவாமா, கிளியரா? ஸோ இதில் எதுவும் டவுட் இல்லையா? நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இதுக்கான ஆப்ஷன் ஏ, வார்னிங் சைன் தான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட், கலர்ஸ் யூஸ்டு ஃபார் கர்வ் மார்க்கிங். என்னென்ன கலர்ஸ் அப்படின்னு கேட்குறேன். கலர்ஸ் யூஸ் ஃபார் கர்வ் மார்க்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. கர்வ் வந்து நீங்க எல்லாருமே தெரியும். சாரி, கர்வ் அப்படின்றது எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? கர்வ் அப்படின்றது எதுக்குமா யூஸ் பண்ணுவோம்? டு செப்பரேட் தி கேரேஜ்வே அண்ட் ஃபுட் பாத் ஆர் ஷோல்டர். இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கிறதுக்காக நாம ப்ரொவைட் பண்றதா என்ன அப்படின்னா கர்வ்ஸ் அப்படின்றது நமக்கு தெரியும். இந்த கர்வ்ஸ் வந்து நமக்கு நிறைய இது இருக்கு. மீன்ஸ் மவுண்டபிள் கர்வ் இருக்குது, பேரியர் கர்வ் இருக்குது, செமி பேரியர் கர்வ் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம படிச்சிருப்போம். இது எல்லாமே கர்வ்ஸ் நம்ம படிச்சிருப்போம். ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரம் எட்ஜ் டு, வெரி குட். செகண்ட் கொஸ்டின் வந்து ஆல்டர்னேட் பேண்ட்ஸ் ஆஃப் ஒயிட் அண்ட் பிளாக் கலர். இது கரெக்ட். ஓகேவா, ஸோ கர்வ்னா என்னன்னு சொல்றோம். ஓகேவா, ஸோ அதை வந்து செமி பேரியரோ இல்லை மவுண்டபிள் கர்வோ இல்லை சப்மர்ஜபிள் கர்வ்ஸோ வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இட் சிம்பிளி நம்ம சொல்ல போனோம்னா இட் இஸ் த பவுண்டரி பிட்வீன் பேவ்மெண்ட் அண்ட் ஷோல்டர் ஆர் பேவ்மெண்ட் அண்ட் ஃபுட் பாத். அதை தான் நம்ம வந்து என்னன்னு சொல்லணும் அப்படின்னா கர்வ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, என்னென்ன டைப் ஆஃப் கர்வ் இருக்குன்றது உங்களுக்கு தெரியணுமா? அது வேணா எழுதிடுறேன். ஸோ ஹியர் இட் இஸ் தி இமேஜ் வந்து நான் காமிச்சிடுறேன். கொஸ்டினுக்கான இமேஜ் வந்து இதுதான். ஸோ கர்வ்ஸ் நார்மலி பார்த்தீங்க அப்படின்னா we will mark with the white and black or white and sorry yellow and black or white and black. இந்த பேண்ட்ல இந்த கலர்ஸ்ல தான் வந்து என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா கர்வ்ஸ் வந்து மார்க் பண்ணுவாங்க. ஓகேவா, வெரி குட் பிரசாந்த், வெரி குட். டு செப்பரேட் தி கேரேஜ் வே அண்ட் ரோட் மார்ஜின்ஸ், வெரி குட். ஸோ இதுதான் வந்து நார்மலா நம்ம வந்து கர்வ் வந்து மார்க் பண்ணக்கூடிய கலர். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா ஒயிட் அண்ட் பிளாக் தான். ஆர் சம்டைம்ஸ் எல்லோ கொடுத்திருந்தா எல்லோவும் கரெக்ட் தான். ஸோ ஆன்சர் ஆல்டர்னேட்டிவ் பேண்ட்ஸ் ஆஃப் ஒயிட் அண்ட் பிளாக். ஓகேவா, ஒயிட் அண்ட் பிளாக். ஸோ இதுல வந்து நம்ம வேற என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா கர்வ்ஸ்ல வந்து டைப்ஸ் ஆஃப் கர்வ்ஸ் இருக்குது நமக்கு தெரியும். லோ ஆர் மவுண்டபிள் கர்வ்ஸ் இருக்குது. அது போக செமி பேரியர், தென் பேரியர் டைப், அதாவது ஃபுல்லா இருக்கும். ஃபுல்லா வந்து உங்களுக்கு ஸ்லோப்பே ஃபுல் வந்து உங்களுக்கு என்னவா இருக்கும்னா ஸ்லோப்பா இருக்கும். தென் சப்மர்ஜ்டு கர்வ் இருக்கு, சப்மர்ஜ்டு கர்வ்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே இருக்கு. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த செமி பேரியர் கர்வ் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா
ஹை ஸ்பீட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஹை ஸ்பீட் கர்வ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஹை ஸ்பீட் கர்வ் அப்படின்னு சொல்லுவாங்க. செமி பேரியர் வந்து என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா லோ ஸ்பீட் அப்படின்னு சொல்லுவாங்க. செமி பேரியர் என்னன்னு சொல்லுவாங்க, லோ ஸ்பீடு அப்படின்னு சொல்லுவாங்க. செமி பேரியரை வந்து லோ ஸ்பீட்னும், சாரி இது ஒரு ஃபுல் பேரியர் ஆர் பேரியரை வந்து என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஹை ஸ்பீட் அப்படின்னும் சொல்லுவாங்க. இதோட வேற இது ரிலேட்டடாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கர்வ்ஸோட ஹைட் ஃப்ரம் ரோட் பாயிண்ட், இதுதான் நம்மளோட ரோடு அப்படின்னா இந்த ரோட்ல இருந்து. ஸோ செமி பேரியர் அப்படின்றது இந்த மாதிரி இருக்கும். இது செமி பேரியர் எஸ்பின்னு எழுதிக்கிறேன். திஸ் இஸ் பேரியர் ஃபுல் ஸ்லாண்டிங்காக இருக்கும், ஃபுல் ஸ்லாண்டிங்காக இருக்கும். சப்மர்ஜபிள் அப்படின்னா எப்படி இருக்கும், சப்மர்ஜபிள்னா இதுதான் நம்மளோட ரோட் சர்ஃபேஸ் அப்படின்னா இது பிலோ தி கிரவுண்டாக இருக்கும், அதான் வந்து என்ன சப்மர்ஜபிள். நார்மலாக வந்து லோவார் மவுண்டபிள் கர்வ்னு சொல்கிறோம் இல்லையா, அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷேப்ஸில் இருக்கும். ஓகே, இந்த ஷேப்பில் இருக்கும். இதெல்லாம் இது வந்து லோவார் மவுண்டபிள், லோ ஆர் மவுண்டபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவாமா? ஸோ இதெல்லாம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கர்வ். இதோட ஹைட்ஸ் எல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க, மேபி கேட்கலாம். இதோட ஹைட்ஸ் எல்லாம் ஃப்ரம் த ரோட் சர்ஃபேஸ் எவ்வளோ ஹைட் அப்படின்றத உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட்ல போடுங்க. நான் வந்து ஜஸ்ட் லோ ஆர் மவுண்டபிள் கர்வுக்கு மட்டும் போடுறேன். 70 to 80 mm ஹைட்ல வந்து இருக்கும் ஃப்ரம் தி ரோட் சர்ஃபேஸ். ஃப்ரம் தி ரோட் சர்ஃபேஸ் வந்து 70 to 80 mmல இருக்கும். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச இதை வந்து நீங்கள் வந்து கமெண்ட்ல. ஸோ செகண்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் டி. கிளியரா? செகண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் டி. ஓகேவா? ஸோ ஓகே, தேர்ட் கொஸ்டின் போயிடலாமா? The giveaway is dash traffic signs provided on the road அப்படின்னு கேட்குறாங்க. ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் கிவ்வே அப்படின்றது என்ன சைன்மா, கிவ்வேன்றது என்ன சைன் இப்போதான் டிஸ்கஸ் பண்ணோம், கமெண்ட்ல சொல்லலாம். ரெகுலேட்டரி சைன் ஆர் மேண்டட்டரி சைன் ஆல்ரெடி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். கிவ்வே அப்படின்றது எந்த சைனுக்குள்ள வரும், அதோட ஷேப் என்ன அப்படின்றது. ஓகே, நெக்ஸ்ட் த ஜியாமெட்ரிக்கல் டிசைன் இன் இந்தியா ஆர் டிசைன்டு ஃபார் ஜியாமெட்ரிக்கல் டிசைன். டிசைன் ஸ்பீடு வந்து எதை பேஸ் பண்ணி நம்ம வந்து டிசைன் பண்ணுவோம், ஜியாமெட்ரிக்கல் டிசைன் ஆஃப் ரோடு வந்து எந்த டிசைன் ஸ்பீடை பேஸ் பண்ணி டிசைன் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா 85th இருக்கு, 15th இருக்கு, 98th இருக்கு, 100th இருக்கு. ஸோ இந்த டேட்டாஸை நம்ம எதுல இருந்து எடுப்போம், ஸ்பீட் ஸ்டடீஸ்ல இருந்து இந்த டேட்டாவை எடுப்போம். இந்த ஸ்பீட் ஸ்டடீஸ்ல இருந்து டேட்டாவை கலெக்ட் பண்ணி இதுல நமக்கு வந்து 3 ஸ்பீடை வந்து நம்ம கண்டுபிடிப்போம். 98th percentile speed, then 85th percentile speed, then 15th percentile speed. இந்த மூணுமே நமக்கு வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அது போக வேற என்ன எக்ஸ்ட்ராவா இருக்கும்னா 50th percentage வந்து மீடியம் ஸ்பீடுன்னு எடுப்போம். 50th percentage வந்து மீடியம் ஸ்பீடுன்னு கன்சிடர் பண்ணிப்பாங்க. ஸோ இந்த மூணு ஸ்பீடும் என்னென்ன அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். ஸோ 98 நம்ம என்னென்ன எடுத்துப்போம், நம்மளோட டிசைன் ஸ்பீடாக எடுத்துப்போம். 85th என்னென்ன எடுத்துப்போம், நம்மளோட ஹை ஸ்பீட் லிமிட்டாக எடுத்துப்போம். ஹை ஸ்பீட் லிமிட்டாக எடுத்துப்போம். 15th percentile என்ன எடுத்தோம்னா லோ ஸ்பீட் லிமிட்டாக எடுத்துப்போம். ஏன் எடுத்துக்கணும், நீங்க 98th percentile ஸ்பீடை கன்சிடர் பண்ணீங்க அப்படின்னா அதுக்குள்ள உங்களுக்கு நீங்க 85th percentile ஸ்பீட்ல போறோடனே உங்களால என்ன பண்ணிக்க முடியும், அடாப்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ நம்ம ஒரு ரோட்வேல போறோம், அந்த ரோடை வந்து 80 km ஸ்பீட் லிமிட் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்றாங்க அப்படின்னா அவங்க வந்து 80 km என்ன பண்ணிருக்க மாட்டாங்க, டிசைன் பண்ணிருக்க மாட்டாங்க. அதுக்கு மேல மோர் தென் 80 தான் டிசைன் பண்ணிருப்பாங்க. ஸோ நீங்க அதனாலதான் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணக்கூடிய ரோட்ல ஸ்பீட் லிமிட் 80 போட்டிருந்தா கூட 90 போகும்போதோ 100 போகும்போதோ என்ன ஆகுறது இல்லை அப்படின்னா நமக்கு வந்து எந்த விதமான பெரிய அளவுக்கு எந்த மாதிரி டிஸ்கம்ஃபர்ட்டும் கிரியேட் ஆகுறது இல்லை. பிகாஸ் இட் கைண்ட் ஆஃப் ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி மாதிரி தான். இப்போ நீங்கள் 98th percentileக்கு டிசைன் பண்ணும்போது உங்களோட 85th percentile ஸ்பீடையும் நீங்கள் என்ன பண்ணிக்க முடியும்னா ஈஸியாக இது பண்ணிக்க முடியும். தென் 15th percentile வந்து ஏன் லோ ஸ்பீட் லிமிட்னு எடுத்துக்கிறாங்கன்னா அந்த 15th percentile ஸ்பீடு கீழே போகிற ஸ்பீடுக்கு பிலோவாக போகக்கூடிய அந்த வெஹிக்கிள்ஸ் வந்து டிராஃபிக்கை கிரியேட் பண்ணும். ஓகேவா? ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து கன்சிடர் பண்ணோம். ஸோ இது வந்து ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட், இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஆப்ஷன் சி, வெரி குட். ஆப்ஷன் சி நிறைய பேர் ஆன்சர் கரெக்டான ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். வெரி குட். நெக்ஸ்ட், which of the following does not affect traffic flow? எந்த ஸ்டேட்மெண்ட் வந்து
டிராஃபிக்கை அஃபெக்ட் பண்ணுறது இல்லை அப்படின்னு கேட்டுருக்காங்க. அப்போ நமக்கு டிராஃபிக் ஃப்ளோ அப்படின்றது என்னன்னு தெரியணும், டிராஃபிக் டென்சிட்டி அப்படின்றது என்னன்னு தெரியணும். ஸோ இப்போ டிராஃபிக் ஃப்ளோக்கும் டிராஃபிக் டென்சிட்டிக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் தான். டிராஃபிக் ஃப்ளோ அப்படின்றது டைமை டிபெண்ட் பண்ணி சொல்லக்கூடிய ஒரு ஃபேக்டர். டிராஃபிக் டென்சிட்டி அப்படின்றது லென்த்தை டிபெண்ட் பண்ணி, ஏரியாவை டிபெண்ட் பண்ணி சொல்லக்கூடிய ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு ஃபேக்டர். அதுதான் வந்து என்னன்னா டிராஃபிக் ஃப்ளோ அண்ட் டிராஃபிக் டென்சிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இதில் வந்து கொடுத்துருக்கக்கூடிய ஆப்ஷனில் வெஹிக்கிள்ஸ் ட்ராவலிங் அட் ஸ்பீட், லென்த் ஆஃப் தி வெஹிக்கிள், வெதர் கண்டிஷன், ஜாமெட்ரிக்கல் டிசைன், இதில் எது வந்து டிராஃபிக் ஃப்ளோவை அஃபெக்ட் பண்ணாது அப்படின்னு கேட்டுருக்காங்க. ஸோ ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட். லென்த் ஆஃப் வெஹிக்கிள் டிராஃபிக் ஃப்ளோ என்ன பண்ண போகிறது இல்லை, அஃபெக்ட் பண்ண போகிறது இல்லை. ஓகே, அதில் கிளியராக இருந்துடும். ஓகேவா? கிளியராமா? ஓகே, ஒரே நிமிஷம். ஸோ இன்னும் சொல்லணுமா, டிராஃபிக் ஃப்ளோ அண்ட் டென்சிட்டியை பற்றி சொல்லணுமா? ஸோ இன்னொன்று சொல்லிடலாமா? ஸோ இதான் வந்து என்னோட ஒரு கிராஸ் செக்ஷனல் பாயிண்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த சர்டைன் பாயிண்ட்ல எவ்வளோ நம்பர் ஆஃப் வெஹிக்கிள்ஸ் அட் அ கிவன் டைம்ல எவ்வளோ நம்பர் ஆஃப் வெஹிக்கிள்ஸ் பாஸ் ஆகுது அப்படின்றது என்ன அப்படின்னா டிராஃபிக் ஃப்ளோ அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அதே இது ஒரு 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 லென்த் ஆஃப் ஒரு யூனிட் லென்த் எடுத்துக்கிட்டு அந்த டோட்டல் யூனிட் லென்த்தில் கிவன் டைமில் எவ்வளோ நம்பர் ஆஃப் வெஹிக்கிள் வந்து பாஸ் ஆகுது அப்படின்றது அது என்னன்னா டிராஃபிக் டென்சிட்டி. இதில் டிராஃபிக் ஃப்ளோவை வந்து நாம் இங்கே எழுதிடுறோன்னா, ஓகே, டிராஃபிக் ஃப்ளோ வந்து நம்ம இங்கே வந்து வெஹிக்கிள் பெர் ஆர் அப்படின்ற யூனிட்ல, வெஹிக்கிள் இது கூட ஒரு கொஸ்டின் தான், வெஹிக்கிள் பெர் ஆர் அப்படின்ற யூனிட்ல வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம். டிராஃபிக் டென்சிட்டியை வந்து நாம வெஹிக்கிள் பெர் கிலோமீட்டர் அப்படின்ற, வெஹிக்கிள் பெர் கிலோமீட்டர் அப்படின்ற யூனிட்ல வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா எக்ஸ்பிரஸ் பண்ணோம். ஓகேவா? வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட். ஓகேவா? இதுதான் வந்து ஓகேவா, நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆப்ஷன் எந்த ஆப்ஷன் வருமோ டிராஃபிக் லென்த், இதுதான் வந்து நமக்கான கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர் ஃபார் 5th கொஸ்டின். நெக்ஸ்ட், டு ரெடியூஸ் தி கான்ஃப்ளிக்ட் பாயிண்ட்ஸ் விச் மெத்தட் இஸ் ப்ரிஃபரபிள். கான்ஃப்ளிக்ட் பாயிண்ட்ஸை ரெடியூஸ் பண்ணுறது, கான்ஃப்ளிக்ட் பாயிண்ட்ஸ்னா என்ன, ஒரு ஒரு 2-3 ரோட்ஸ் வந்து ஜாயின் ஆகக்கூடிய இடத்துல எவ்வளோ நம்பர் ஆஃப் பாசிபிலிட்டி, ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கான எவ்வளோ நம்பர் ஆஃப் பாசிபிலிட்டிஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குதுன்றதை பொறுத்து தான். அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா இங்கே கான்ஃப்ளிக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ அந்த கான்ஃப்ளிக்ட் பாயிண்ட்ஸ் அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம இங்கே என்ன மெத்தட் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு கேட்குறோம். ரெஸ்ட்ரிக்டிங் தி என்ட்ரி ஆன் ஒன் சைடு, வைடனிங் தி ரோட்ஸ், யூஸ் ஆஃப் டிராஃபிக் சிக்னல்ஸ், டைவர்ட்டிங் தி டிராஃபிக். ஸோ இங்கே நம்ம கான்ஃப்ளிக்ட் பாயிண்ட்ஸ் அவாய்ட் பண்ணுறதுக்கு கான்ஃப்ளிக்ட் பாயிண்ட்ஸை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய 3 மெத்தட் என்ன அப்படின்றது. ஒன்று வந்து என்னன்னா டிராஃபிக் சிக்னல்ஸ், தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்சேஞ்சஸ் ஆர் அப்கிரேட்ஸ், இன்டர்செக்ஷன்ஸ் இல்லை அப்படின்னா டிராஃபிக் சைன்ஸ் வந்து பாசிவ் கண்ட்ரோல் சொல்லுவோம். டிராஃபிக் சைன்ஸ் எல்லாம் பாசிவ் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இங்கே நமக்கு நாம கேட்டிருக்க கொஸ்டின் படி கான்ஃப்ளிக்ட் பாயிண்ட்ஸ் அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடியது, நீங்கள் வந்து என்ட்ரியை வந்து கண்டிப்பாக என்ன பண்ண மாட்டீங்கன்னா ரெஸ்ட்ரிக்ட் பண்ண மாட்டீங்க. ரோடை வைடன் பண்ணுறது மூலமாக கான்ஃப்ளிக்ட் பாயிண்ட்ஸை கண்டிப்பாக அவாய்ட் பண்ண முடியாது. தென் டைவர்ட்டிங் தி டிராஃபிக்கும் அதுக்கான சொல்யூஷன் கிடையாது. ஹியர் use of traffic signal is the correct answer. Option C is the correct answer. Okay, option C is the correct answer. For 6th question, option C is the correct answer. Next, camber is the slope provided on the road surface அப்படின்னு கேட்டிருக்காங்க. camber அப்படின்றது என்ன, கிராஸ் ஸ்லோப். அப்படி கேம்பருக்கு இன்னொரு பேர் என்ன, கிராஸ் ஸ்லோப் அப்படின்றது நமக்கு தெரியும். கேம்பரோட இன்னொரு பேர் என்ன அப்படின்னா கிராஸ் ஸ்லோப் அப்படின்னு தெரியும். கேம்பர் வந்து என்னென்ன ஷேப்ல இருக்கு அப்படின்னா ஸ்ட்ரெயிட் கேம்பர்ஸ் இருக்குது, ஸ்ட்ரெயிட் கேம்பஸ் இருக்கு, சாரி, தென் parabolic campus இருக்கு, தென் காம்பினேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் அண்ட்
பேரபோலிக் கேம்பர்ஸ் இருக்குது, இது பார்த்தோம். ஸோ இந்த ஸ்ட்ரெயிட் கேம்பர்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, பேரபோலிக் கேம்பர்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, காம்பினேஷன் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா ஸ்ட்ரெயிட் கேம்பர் வந்து லோ ஸ்பீட் வெஹிக்கிள்ஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க, பேரபோலிக் வந்து ஹை ஸ்பீடுக்கு யூஸ் பண்ணுவாங்க, ஹை ஸ்பீட் டிராஃபிக்கு யூஸ் பண்ணுவாங்க. தென் வேற என்ன சொல்லலாம், காம்பினேஷன் போத் பேரபோலிக் அண்ட் ஸ்ட்ரெயிட்டுக்கு வந்து என்ன சொல்லுவாங்க, இட் இஸ் யூஸ் ஃபார் மிக்சட் டிராஃபிக் கண்டிஷனுக்கு, மிக்சட் டிராஃபிக் கண்டிஷனுக்கு இதை யூஸ் பண்ணுவாங்க. வேற என்ன கேம்பர் ரிலேட்டடாக சொல்லலாம், இந்த ஹையஸ்ட் பாயிண்ட் ஆஃப் கேம்பர் தான், ஹையஸ்ட் பாயிண்ட் ஆஃப் ரோடு தான் என்ன சொல்லுவோம், க்ரௌன் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் என்ன சொல்லுவோம், க்ரௌன் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் ஹைட் ஆஃப் க்ரௌன் அப்படின்னு சொல்லுவாங்க. வேற வேற என்ன சொல்லலாம், கேம்பர் ஒய் கேம்பர் இஸ் ப்ரொவைடட் அப்படின்னு கேட்பாங்க. கேம்பர் எதுக்காக ப்ரொவைட் பண்றாங்க, டு மெயின் பர்பஸ் ஆஃப் கேம்பர் என்ன, மெயின் பர்பஸ் ஆஃப் கேம்பர் என்னமா, டு ட்ரெயின் அவுட் தி ரெயின் வாட்டர், அதுதான் என்ன மெயின் பர்பஸ் ஆஃப் கேம்பர். ஓகே, இதுவுமே என்னதான் ஸ்லோப் தான். அப்போ இந்த ஸ்லோப்பை பொறுத்து நம்ம 3 இது படிப்போம். ஒன்று என்ன பார்ப்போம், கேம்பர் படிப்போம், இன்னொன்று என்ன படிப்போம், கிரேடியன்ட் பார்ப்போம், கிரேடியன்ட் பார்ப்போம். நெக்ஸ்ட் என்ன படிப்போம், தென் சூப்பர் எலிவேஷனும் என்னதான் ஸ்லோப்பு தான், சூப்பர் எலிவேஷனும் என்னதான் ஸ்லோப்பு தான். அப்போ இந்த 3ஓட டிஃபரன்ஸை நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஸோ கேம்பர் அப்படின்றது throughout the length of road provided in the horizontal direction, provided in horizontal direction, slope provided in the horizontal direction அப்படின்னா அது என்னன்னு சொல்லலாம், கேம்பர் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா, அதே வந்து only on curves, the transfer slope provided on the only on curves அப்படின்னா அதை என்னன்னு சொல்லலாம்னா சூப்பர் எலிவேஷன் அப்படின்னு சொல்லலாம். only on curves அப்படின்னா அதை சூப்பர் எலிவேஷன் சொல்லலாம். gradient அப்படின்றது என்ன, slope is the in the longitudinal direction, அதுதான் வந்து என்னன்னு சொல்லுவோம், கிரேடியன்ட்னு சொல்லுவோம். கிரேடியன்ட்ல என்னென்ன டைப் இருக்குன்றத அடுத்து நாம பார்க்கலாம். ஸோ அப்போ இதுக்கான ஆன்சர் என்னமா, இதுக்கான ஆன்சர் என்ன, camber is the slope provided in the road, the surface of in a direction, transverse direction. D, option D is the correct answer. Okay, next, stopping side distance is increased with, stopping side distance increased with அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எஸ்எஸ்டினா என்ன, எஸ்எஸ்டிக்கு இன்னொரு பேர் என்ன, எஸ்எஸ்டின்னு தான் சொல்லுவாங்க, கரெக்டா. எஸ்எஸ்டிக்கு இன்னொரு பேர் என்ன, சேஃப் ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, கரெக்டா. சேஃப் ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எஸ்எஸ்டியோட ஃபார்முலா என்னமா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இல்லையா, எஸ்எஸ்டி இஸ் ஈக்குவல் டு 0.278 v into t plus v square by 2gf அப்படின்னு எடுத்திருப்போம். இல்லைனா இது வந்து ஓகே, இது சிம்பிளிஃபை பண்ணாமல் எழுதிக்கிறதுனால இதையும் சிம்பிளிஃபை பண்ணாமே சொல்லிடுவோம். இப்போ சிம்பிளிஃபை பண்ணதுக்கப்புறம் எஸ்எஸ்டி is equal to 0.278 v into t plus v square by 254 f plus or minus n அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகேவா. ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னா எஸ்எஸ்டியோட ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். இதுல F அப்படின்றது ஃப்ரிக்ஷனை டினோட் பண்ணுது. என்ன ஃப்ரிக்ஷன், S அப்படின்றது என்ன ஃப்ரிக்ஷன்மா, லாங்கிடியூடினல் ஃப்ரிக்ஷனை டினோட் பண்ணுது. N அப்படின்றது எதை டினோட் பண்ணுது, கிரேடியன்ட்டை டினோட், அசெண்டிங் கிரேடியன்ட்டா இல்ல டிசெண்டிங் கிரேடியன்ட்டா அப்படின்றத உங்களுக்கு டினோட் பண்ணுது. ஓகேவா. ஸோ இந்த ஃபார்முலால நம்ம என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். ஸோ இதுல வந்து stopping side distance வந்து நம்ம SSD is equal to lag distance plus braking distance அப்படின்னு நம்மளால சொல்ல முடியுமா, கரெக்டா. ஸோ lag distance எது வரும், PIEB தியரி வந்து lag distance வரும். braking distanceன்றது என்ன, after applying brakes
அந்த இடத்துல நாம அந்த அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் வெஹிக்கிள் உடனே நிற்காது இல்லையா, இட் வில் டிராவல் சம் டிஸ்டன்ஸ், அந்த டிஸ்டன்ஸ் தான் என்னன்னு சொல்லுவோம்னா பிரேக்கிங் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ இங்கே என்ன கேட்டிருக்காங்க, கொஸ்டின்ல நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, ஸ்டாப்பிங் சைட் டிஸ்டன்ஸ் இஸ் இன்க்ரீஸ்டு வித் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ பிரேக்கிங் டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும், நமக்கு கண்டிப்பா ஸ்டாப்பிங் சைட் டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆக போகுது. அப்போ இங்க இன்க்ரீஸ் இன் பிரேக் எஃபிஷியன்சி என்ன பண்ணும், பிரேக் எஃபிஷியன்சி நல்லா இருந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும், பிரேக்கிங் டிஸ்டன்ஸ் கம்மியாகும். ஸோ அப்போ இது தப்பு, ஆப்ஷன் ஏ வந்து என்ன தப்பு. செகண்ட் என்ன, டிக்ரீஸ் இன் பிரேக்கிங் எஃபிஷியன்சி, கண்டிப்பா உங்களோட எஃபிஷியன்சி ஆஃப் பிரேக் வந்து கம்மியா இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு என்ன ஆகும், பிரேக்கிங் டிஸ்டன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். பிரேக்கிங் டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா ஸ்டாப்பிங் சைட் டிஸ்டன்ஸும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். கிளியரா? ஓகேவா, வெரி குட். கனி, இட் இஸ் ஆல்சோ நான் பாசிங் சைட் டிஸ்டன்ஸ். எஸ், and in vertical designing of vertical curves we are taking headlight distance as a stopping side distance. அங்க headlight side distance என்னவா தான் எடுத்துப்போம், stopping side distance தான் எடுத்துப்போம். ஓகேவா, very good. Good evening Gopala Kannan, very good evening. So next question, the maximum value of limiting gradient, the maximum value of limiting gradient recommended by the IRC in plain and rolling terrain கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து நமக்கு வந்து டேபிளர் காலம் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ஸோ அந்த டேபிளர் காலம் தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால முடியும். அந்த டேபிளர் காலத்தை எல்லாருமே வந்து என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா மகப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா வந்து கேட்பாங்க, அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. ஓகேவா, ஸோ அந்த டேபிளர் காலம் ட்ரா பண்ண ட்ரை பண்றேன், தெரிஞ்சவங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஓகேவா, இது எல்லாமே நீங்க ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும்னால ஓகே. ஸோ இதை மட்டும் கொஞ்சம் டீட்டெயிலாகவே எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம், அடுத்தடுத்து நமக்கு வந்து கொஞ்சம் சீக்கிரம் போயிடலாம். வித் ரெஸ்பெக்ட் டு டெரைன் நமக்கு என்னெல்லாம் இருக்கு, ரூலிங், தென் லிமிட்டிங், தென் எக்ஸப்ஷனல் கிரேடியன்ட்ஸ்னு இருக்கும். ஸோ டெரைனை பொறுத்து நம்ம அதை கிளாசிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இங்கே நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இந்த 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 டெரைன்ஸ் வந்து பிளைன் அண்ட் ரோலிங், then mountainous, then steep. ஸோ இந்த டேபிளர் காலத்தை நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். தட் இஸ் 3.3, அடுத்து 5, அடுத்து 6.7 வரும், அடுத்து என்ன வரும் 5, 6, 7 வரும், தென் 6, 7, 8ன்னு வரும். ஸோ இதை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறத 4, 5, 6ன்னு எடுத்துக்கலாம். 7 + 7 + 3 1, 0.7 + 0.3 1ன்னு எடுத்துக்கலாம். அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் ஞாபகம் வச்சுக்கலாம். 4, 5, 6, 5, 6, 7, 6, 7, 8 அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா ரூலிங் கிரேடியன்ட் இன் பிளைன் டெரைன் கேட்டிருக்காங்க. பிளைன் டெரைன்ல எவ்வளோமா பர்சன்டேஜ்ல என்ன பண்ணணும், டிவைடட் பை 100 போட்டுருணும், அவ்வளோதான். அப்போ 1/30. நமக்கு கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க, ரோலிங் டெரைன் தான் கேட்டிருக்காங்க, 1/30. ஸோ மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் லிமிட்டிங் கிரேடியன்ட், சாரி லிமிட்டிங் கிரேடியன்ட் கேட்டிருக்காங்க. லிமிட்டிங் கிரேடியன்ட்னா எவ்வளோமா, நமக்கு limiting gradient 3.3 then 5. so அப்போ option B is the correct answer. கரெக்டா, இந்த வேல்யூஸ் எல்லாமே மக்கப் பண்ணிக்கோங்க. இது வந்து நம்ம ஞாபகம் வச்சு தான் போடணும். அதனால option B 5 is the correct answer. option B. so limiting gradient கேட்டிருக்காங்கம்மா கொஸ்டின்ல வந்து limiting yes, limiting gradient in plain and rolling terrain it is 5%, not 3.3, 5%. ஓகேவா, ரூலிங் gradient கேட்டிருந்தா தான் நமக்கு 3.3 வந்து. ஓகேவா, ஓகே. நெக்ஸ்ட், இன்டர்மீடியட் சைட் டிஸ்டன்ஸ் ஷால் பி கெப்ட் ஈக்குவல் டு என்னமா, ISD இஸ் ஈக்குவல் டு என்ன 2 times of SSD. எல்லாருக்குமே தெரிஞ்ச வேல்யூ தான். ஸோ ஆன்சர் இஸ் பி, ஆன்சர் இஸ் பாம்பே, பி அப்படின்னு சொல்லுவாங்க. ISD எப்போ ப்ரொவைட் பண்ணுவாங்க, எங்கே ஓவர்டேக்கிங் சைட் டிஸ்டன்ஸ் நம்மளால ப்ரொவைட் பண்ண முடியலையோ அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ISD வந்து ப்ரொவைட் பண்ணோம். ஸோ இதுக்கான ஆப்ஷன் வந்து என்ன அப்படின்னா 2 into SSD, option Bombay. Okay, option B. Next, ideal curve for summit curve is, ideal form of summit curve கேட்டிருக்காங்க. ஸோ பொதுவாக ஐடியல் ஃபார்ம் ஆஃப் வெர்டிக்கல் கர்வ் அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம பேரபோலான்னு சொல்லிடலாம். ஐடியல் கர்வ் ஆஃப் வெர்டிக்கல் அப்படின்னு கேட்டாங்கன்னா பேரபோலான்னு சொல்லிடலாம். ஸோ இங்கே ஐடியல் கர்வ் ஆஃப் சம்மிட் கர்வ் வந்து என்ன அப்படின்னா நமக்கு சர்க்குலர் தான். ஓகேவா, ஐடியல் கர்வ் வந்து எப்படின்னா
சர்க்குலர் கர்வ் தான். ஐடியல் வந்து சர்க்குலர். பட் பெஸ்ட் ஷேப் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா, பெஸ்ட் ஷேப் ஆஃப் கர்வ் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஸ்கொயர் பேரபோலா. ஸ்கொயர் பேரபோலா. ஓகேவா? பெஸ்ட் ஷேப் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஸ்கொயர் பேரபோலா. ஓகேவா? ஸ்பைரல் கிடையாதுமா, ஸ்பைரல்லாம் இல்லை. ஸ்பைரல் இஸ் அ ஐடியல் ஃபார்ம் ஆஃப் டிரான்சிஷன். ஸ்பைரல் எதோட ஐடியல் ஃபார்ம்? டிரான்சிஷன் கர்வ். டிரான்சிஷன் ஆப்ஷன். ஸோ இதுக்கான கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. சர்க்குலர் இஸ் த ஐடியல் ஷேப். பெஸ்ட் ஷேப் எதுன்னு கேட்டாங்கன்னா பேராபோலிக் அப்படின்னு சொல்லி. நமக்கு இங்கே என்ன கேட்டாங்கன்னா சம்மிட் கர்வோட தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் 11 சி. நெக்ஸ்ட் 12. The portion of road surface used by vehicular traffic is known as. Portion of road surface used by vehicular traffic is known as எதுமா? carriageway. carriageway is the correct answer. இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான ஒரு carriagewayன்றது என்ன? வெஹிக்கிள் மூவ்மெண்ட் இருக்கக்கூடிய அந்த வித்தை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா கேரேஜ். தட் இஸ் நம்மளோட பேவ்மெண்ட் வித். அதுதான் வந்து என்னன்னு சொல்லணும்னா கேரேஜ் வே அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஷோல்டர் அப்படின்றது it is provided to for the purpose of emergency lane ஆக்ட் பண்ணும். ஸோ வேற பர்பஸ்க்காக நம்ம ஷோல்டர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணோம். அது ஒரு பெரிய டாபிக்காக உங்களுக்கு போகும். ஸோ ஆப்ஷன் ஏ carriageway is the correct answer. Next, as per IRC, the minimum width of carriageway for a single lane road எவ்வளோமா? 3 point. சிங்கிள் லைன் ரோடுக்கு எவ்வளோ? 3.75. சிங்கிள் லைன் ரோடாக இருந்துச்சு அப்படின்னா இட் இஸ் ஃபார் சிங்கிள் லைன் 3.75. ஃபார் டபுள் லைன் ஆர் டூ லைன் வித் கர்வ் அப்படின்னா அது என்ன வரும்? 7.5 மீட்டர். வித்தவுட் கர்வ் அப்படின்னா இட் இஸ் 7 மீட்டர். தென் intermediate lane அப்படின்னா இட் இஸ் 5.5 மீட்டர். தென் மல்டி லேன்ல சிங்கிள் லைன் அப்படின்னா இட் இஸ் 3.5 மீட்டர். இது எல்லாமே நமக்கு தெரியும். ஓகேவா? ஓகே. ஆப்ஷன் பாம்பே. Okay. Next, 14th. The time taken for final action by the driver is. PIEV ல P அப்படின்றது perception denote பண்ணுது. I அப்படின்றது intellection. V அப்படின்றது valuation. Sorry, E அப்படின்றது emotion. V அப்படின்றது என்ன? PIEV theory. So இதுல first step என்ன? Perception. Second வந்து என்ன? இன்டலெக்ஷன். தேர்டு தான் எமோஷன். ஃபோர்த்து தான் வால்யூஷன். ஸோ ஃபைனல் டிசிஷன் எடுக்கிறதுக்கான கொடுக்குற டைம் என்னதான் அப்படின்னா வால்யூஷன். சொல்லுங்க கோபாலகண்ணன், ஃபாஸ்டா போகணுமா? ஸோ நீங்க மட்டும் லைவ் அட்டன் பண்ணல, மேபி உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கலாம், மற்றவங்களுக்கும் தெரியணும் இல்லையா? ஸோ next, with the vehicle affects. Shall I tell the answer? Just option மட்டும் சொல்லிடவா? அப்போ intermediate side distance na என்ன அப்படின்ற மாதிரி சொல்லிடலாமா? ஓகே. with the vehicle affects the with all. ஸோ இதுக்கான ஆப்ஷன் வந்து என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி. ஓகேவா? ஓகே. with the vehicle affects the width of. with the vehicle எதமா அஃபெக்ட் பண்ணும்? லேன்ஸா, ஷோல்டர்ஸா, பார்க்கிங் ஸ்பேஸா, ஆர் ஆல் ஆஃப் தி அபவா? ஸோ வித் ஆஃப் வெஹிக்கிள் வந்து லேன்ஸையும் அஃபெக்ட் பண்ணும், லேன் வித்தையும் அஃபெக்ட் பண்ணும். ஸோ நம்ம ஸ்டாண்டர்ட் வித் ஆஃப் வெஹிக்கிள் எவ்வளோமா? 2.44 மீட்டர் ஆஸ் பர் ஐஆர்சி. கரெக்டா? ஆஸ் பர் ஐஆர்சி வித் ஆஃப் வெஹிக்கிள் எவ்வளோ அப்படின்னா 2.44 மீட்டர் இருக்கும். தென் ஸோ இட் வித் ரெஸ்பெக்ட் டு தட் வித் ஆஃப் வெஹிக்கிள் தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா லேன் வித்தை டிசைட் பண்ணுறோம். தென் ஷோல்டர்ஸோட வித்தையும் அதை அஃபெக்ட் பண்ணும், பார்க்கிங் ஸ்பேஸையும் வந்து அது அஃபெக்ட் பண்ணும். ஸோ ஆப்ஷன் டி, ஆல் ஆஃப் தி அபவ் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஓகே, ஆல் ஆஃப் தி அபவ் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் ஒன், டிரான்சிஷன் கர்வ் இஸ் இன்ட்ரடியூஸ்டு இன். டிரான்சிஷன் கர்வ் எதுக்குமா இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க? ஸோ டிரான்சிஷன் கர்வ்னா என்ன? நீங்கள் ஒரு ஸ்ட்ரெயிட் மூவ்மெண்ட்டில் போயிட்டு இருக்கீங்க, சடனாக நீங்கள் வந்து ஒரு
டைரக்ஷன்ஸ் சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா ஹரிசாண்டல் கர்வ்ஸ் வந்து நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுவீங்க. ஸோ அந்த ஹரிசாண்டல் கர்வ் நீங்கள் சடனாக ஒரு ஸ்ட்ரெயிட் மூவ்மெண்ட்ல இருந்து சடனாக ஒரு சர்க்குலர் மூவ்மெண்ட்டுக்குள்ள வரும்போது உங்களோட சென்ட்ரிஃபியூகல் ஆக்சலரேஷன் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். சென்ட்ரிஃபியூகல் ஆக்சலரேஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போது சடனாக ஒரு லீனியர் மூவ்மெண்ட்ல இருந்து நீங்கள் சடனாக ஒரு லீனியர் மூவ்மெண்ட்ல இருந்து ஒரு சர்க்குலர் மூவ்மெண்ட்டுக்குள்ள வரும்போது உங்களோட சென்ட்ரிஃபியூகல் ஆக்சலரேஷன் கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகாமல் இன்ஸ்டன்டேனியஸாக வந்து என்ன ஆகும்னா இன்க்ரீஸ் ஆகும். அந்த டியூ டு தட் எஃபெக்ட் என்ன ஆகும்னா இது வந்து ரொம்ப டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்கும். இல்லைனா நீங்கள் வந்து ஸ்பீட் அகைன் ரெடியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லைனா ஸ்கிட்டிங் இந்த மாதிரி ஓவர் டர்னிங் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து உங்களுக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்போ அந்த பர்பஸ்க்காக நம்ம கிராஜுவலாக இந்த சென்ட்ரிஃபியூகல் ஆக்சலரேஷனை வந்து நம்ம கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக நாம் ப்ரொவைட் பண்ணுறது தான் என்ன அப்படின்னா டிரான்சிஷன் கர்வ். அப்போ டிரான்சிஷன் கர்வ் வந்து எங்கே ப்ரொவைட் பண்ணுவாங்க அப்படின்னா இதுதான் நம்மளோட சர்க்குலர் கர்வ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி சடனாக வர்றதுக்கு பதிலாக நம்ம வந்து இந்த டேஞ்சன்ட் பாயிண்ட்ல இருந்து சர்க்குலர் கர்வுக்கும் டேஞ்சன்ட் பாயிண்ட்டுக்கும் இன்பிட்வீனில் நம்ம ப்ரொவைட் பண்ணக்கூடிய அந்த கர்வ் தான் என்ன அப்படின்னா டிரான்சிஷன் கர்வ் அப்படின்னு சொல்லுவாங்க. பை ப்ரொவைடிங் டிரான்சிஷன் கர்வ் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா we are introducing the centrifugal acceleration கிராஜுவலாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சென்ட்ரிஃபியூகல் ஆக்சலரேஷன் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ இந்த பாயிண்ட் தான் இதுதான் என்னன்னா டிரான்சிஷன் கர்வ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பாயிண்ட் தான் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா டிரான்சிஷன் கர்வ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இட் இஸ் ப்ரொவைடட் இன் பிட்வீன் தி tangent point of the straight line and the horizontal curve. அதான் வந்து டிரான்சிஷன் கர்வ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டிரான்சிஷன் கர்வ் பற்றி நிறைய கொஷின்ஸ் கேட்பாங்க. டிரான்சிஷனோட என்னென்ன ஷேப்லலாம் நம்ம டிரான்சிஷன் கர்வ் ப்ரொவைட் பண்ணுவோம், என்னென்ன ஷேப்லலாமா லேமினி ஸ்கேட்டில் ப்ரொவைட் பண்ணுவோம், தென் வந்து ஸ்பைரலில் ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ இதில் எது வந்து பெஸ்ட் ஷேப் அப்படின்னா நம்ம ஸ்பைரலை வந்து நம்மளோட பெஸ்ட் ஷேப்பாக நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஸோ டிரான்சிஷன் கர்வ் ப்ரொவைட் பண்ணுறது மூலமாக சடன் ஜர்க்ஸை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், அவாய்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இது எல்லாமே ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. ஸோ வேற என்ன டிரான்சிஷன் கர்வ் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ஜங்ஷன் பாயிண்ட்ஸில் கண்டிப்பாக என்னவா இருக்கணும் அப்படின்னா டேஞ்சண்டாக இருக்கணும். ஜங்ஷன் பாயிண்ட்ஸில் கண்டிப்பாக டேஞ்சண்டாக இருக்கணும். அது ஒரு இம்பார்ட்டன்ட் ரூலாக சொல்லுவாங்க. ஐடியல் டிரான்சிஷன் கர்வுக்கான ரெக்யர்மெண்ட்டாக சொல்லுவாங்க. வேற என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் சூப்பர் எலிவேஷன் ப்ரொவைட் பண்ணுறோம் இல்லையா, சூப்பர் எலிவேஷன் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் இல்லையா, அந்த சூப்பர் எலிவேஷனும் என்னவா இருக்கணும்னா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் கர்வேச்சருக்கு ஈக்குவலாக இருக்கும். தட் மீன்ஸ் we can say that super elevation provided should be equal to the rate of change of curvature அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா ஃபுல் லென்த் ஆஃப் டிரான்சிஷன் கர்வுக்கும் நம்மளால ஈக்குவலாக ப்ரொவைட் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான். ஓகேவா? ஸோ அப்படி ப்ரொவைட் பண்ணும்போது நம்ம தேவையில்லாமல் டிஸ்கம்ஃபர்ட்ஸ் எல்லாம் நம்ம அவாய்ட் பண்ண முடியும். இது ஒரு இம்பார்ட்டண்ட் பர்பஸாக இருக்கும். தென் வந்து லென்த் ஆஃப் டிரான்சிஷன் கர்வ் வந்து என்னவா இருக்கும்னா இட் ஷுட் பி இன்வர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு த ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சராக இருக்கும். லென்த் ஆஃப் டிரான்சிஷன் கர்வ் வந்து இட் ஷுட் பி inversely proportional to the radius of curvature. That is L inversely proportional to the radius of curvature. இது ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்டேட்மெண்ட்டா சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கு. ஸோ ஒரு ஃபுல்லாக நீங்கள் படிக்கும்போது எல்லா ஸ்டேட்மெண்ட்டையுமே நல்லா படிச்சு வச்சிட்டிங்கன்னா அது ரிலேட்டடாக என்ன கொஸ்டின் வந்தாலும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஸோ இப்போ டிரான்சிஷன் கர்வ் இங்கே ஆப்ஷனில் வந்து பிட்வீன் ஹரிசாண்டல் கர்வ் அண்ட் சர்க்குலர் கர்வ்னு கொடுத்துருக்காங்க. பிட்வீன் ஹரிசாண்டல் கர்வ் இல்லை, it is provided in the horizontal curve between a straight road and the circular curve or straight line to the circular curve. அதுதான் வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ப்ரொவைட் பண்ணுறதா என்ன அப்படின்னா டிரான்சிஷன் கர்வ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் தட் இஸ் ரெக்வயர்டு ஃபார் அ ஜியோமெட்ரிக்ஸ் ரோட் ஜியோமெட்ரிக்ஸ். எந்த ஃபேக்டர் வந்து ரொம்ப முக்கியமாக நமக்கு இங்கே தேவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. எஸ்எஸ்டி, ஓஎஸ்டி, ஐஎஸ்டி அண்ட் ஸ்பீட் ஆஃப் வெஹிக்கிள் சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்எஸ்டி, ஓஎஸ்டி, ஐஎஸ்டி எல்லாமே சைட் டிஸ்டன்சஸ் தான். சைட் டிஸ்டன்ஸ் ரொம்ப முக்கியம் தான். பட் இது எல்லாத்தையுமே விட ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் வந்து என்ன அப்படின்னா ஸ்பீடு. ஸ்டாப்பிங் எஸ்எஸ்டி, ஐஎஸ்டி, ஓஎஸ்டி இது எல்லாத்தையுமே வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது என்ன அப்படின்னா ஸ்பீடு தான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணோம். ஸோ ஆப்வியஸ்லி த ஆன்சர் இஸ் ஸ்பீட் ஆஃப் தி வெஹிக்கிள். ஆப்ஷன் டி இஸ் தி கரெக்ட் ஆன்சராக இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் த எஸ்எஸ்டி does not depend upon stopping side distance does not depends upon அப்படின்னு கேட்டிருக்காங்க. சௌமியா சிங்கிள் கர்வ்ஸ் சிலபஸில்
ஸ்பெசிஃபை பண்ணல சார். சிலபஸை கிளியராக பாருங்கம்மா, போட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஸ்டாப்பிங் சைட் டிஸ்டன்ஸ் டஸ் நாட் டிபெண்ட்ஸ் அப்பான் பிரேக் ரியாக்ஷன் டைம், ஸ்பீட் ஆஃப் தி வெஹிக்கிள், லென்த் ஆஃப் தி வெஹிக்கிள், ஃப்ரிக்ஷன். எதை டிபெண்ட் பண்ணி இல்லைன்னு கேட்டிருக்காங்க. டஸ் நாட் டிபெண்ட் அப்பான்னு கேட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து ஆப்ஷன் என்னவா இருக்கும்? நம்ம ஆல்ரெடி எஸ்எஸ்டி பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டதுனால டேரெக்டாக போயிடலாம் நினைக்கிறேன். லென்த் ஆஃப் வெஹிக்கிளை பற்றி நம்ம எந்த இடத்துலையுமே பார்க்கல. பிரேக்கிங் டிஸ்டன்ஸ் பார்த்தோம், லேக் டிஸ்டன்ஸ் பார்த்தோம், ரெண்டுத்துலையுமே ஸ்பீடு இருந்துச்சு, தென் ஃப்ரிக்ஷன் இருந்துச்சு, தென் கிரேடியன்ட் இருந்துச்சு, இது எல்லாமே இருந்துச்சு. பட் ரியாக்ஷன் டைம் இருந்துச்சு, இது எல்லாமே இருந்துச்சு. ஓகேவா? பட் ஆனால் லென்த் ஆஃப் வெஹிக்கிள் அப்படின்ற ஒரு டேர்ம் நம்ம பார்க்கவே இல்லை. ஸோ ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? Next, the extra winding is the sum of extra winding என்னமா? Extra winding is the sum of mechanical winding plus psychological winding. Okay, mechanical winding plus psychological winding. So இது பார்த்துக்கோங்க. மெக்கானிக்கல் வைண்டிங்கான ஃபார்முலா என்ன, சைக்காலஜிக்கல் வைண்டிங்கான ஃபார்முலா என்ன அப்படின்றதையும் நீங்கள் டோட்டலி 50 கொஸ்டின்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட், ஸோ இதுக்கான ஆப்ஷன் என்ன? மெக்கானிக்கல் வைண்டிங் அண்ட் சைக்காலஜிக்கல் வைண்டிங். ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட், எலமெண்ட்ஸ் ஆஃப் ஹேவிங் ஜியாமெட்ரிக்கல் டிசைன், கிராஸ் செக்ஷன் எலமெண்ட்ஸ், சைட் டிஸ்டன்ஸ் கன்சிடரேஷன், ஹரிசாண்டல் அலைன்மெண்ட் டீடைல்ஸ், ஆல் ஆஃப் தி அபவ் அப்படின்னு. எலமெண்ட்ஸ் ஆஃப் ஹைவே டிசைன், ஜியாமெட்ரிக் டிசைன் இதெல்லாம் தான், எல்லாமே தான். கிராஸ் செக்ஷன், சைட் டிஸ்டன்ஸ் அண்ட் ஹரிசாண்டல் அலைன்மெண்ட் எல்லாமே சேர்ந்தது தான். ஸோ ஆப்ஷன் டி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட், மினிமம் லென்த் ஆஃப் ஓவர்டேக்கிங் ஜோன் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஓஎஸ்டி. ஓவர்டேக்கிங் ஜோனில் ஓஎஸ்டியோட மினிமம் லென்த் கேட்டிருக்காங்க. ஸோ மினிமம் ஓஎஸ்டி எவ்வளோமா? மினிமம் ஓஎஸ்டி இஸ் 3 times of OSD. Okay. Minimum overtaking zone, minimum length of overtaking zone. Sorry, it is minimum length of overtaking zone. Overtaking zone. Desirable எவ்வளோ? Desirable எவ்வளோனா 5 times of OSD. So option C. நமக்கு இங்கே கேட்டிருக்கிறது மினிமம் தான் கேட்டிருக்காங்க. So that is C. The super elevation is already சொல்லிட்டோம். Directly proportional to the speed of the vehicle, inversely proportional to the speed of the vehicle, directly proportional to the speed of vehicle, width of pavement, inversely proportional to the width of pavement அப்படின்னு கேட்டிருக்காங்க. 22. ஓகேவா? ஸோ சூப்பர் எலிவேஷன் இஸ் E is equal to V square by 127 R அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டா? ஃபார் தி நார்மல் கண்டிஷன். ஃபார் த நார்மல் கண்டிஷன் என்னமா? V square divided by 127 R. ஓகேவா? ஸோ அப்போ இதோட இது என்ன? சூப்பர் எலிவேஷன் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்பீட் ஆஃப் வெஹிக்கிளா? கரெக்ட் தானே? ஆப்ஷன் ஏ மட்டும்தான் இதில் வந்து என்ன? கரெக்ட். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். 22க்கு வந்து ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட், ரோலிங் டெரைன். is a terrain with cross slope of. ஸோ நம்ம வந்து டெரைனை வந்து plain terrain, rolling terrain, mountainous, then steep அப்படின்னு சொல்லிட்டு 4 டைப்பா கிளாசிஃபை பண்றோம். which is less than 10% இருக்கக்கூடிய ஸ்லோப் இருக்கிறதுலாம் பிளெயின் டெரைனும், 10 to 25 இருக்கிறத வந்து ரோலிங் அப்படின்ட்டோம், 25 to 60% ஸ்லோப் இருக்கிறத வந்து மவுண்டேனியஸ் டெரைன் அப்படின்னும், கிரேட்டர் தென் 60% இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நாம ஸ்டீப் டெரைன் அப்படின்னும் டிஃபைன் பண்ணோம். நம்ம கொஸ்டின்ல ரோலிங் டெரைன் வித் கிராஸ் ஸ்லோப்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரோலிங் டெரைன் வந்து எவ்வளோ? ஆப்ஷன் பி, பாம்பே, 10 to 25%. 10 to 25% இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட், okay, recommended camber for WBM, waterborne macadam road in heavy rainfall areas அப்படின்னு கேட்டிருக்காங்க. கேம்பர் வேல்யூஸ் கேட்டிருக்காங்க. இதில் வந்து நம்ம வந்து கேம்பர் வேல்யூஸ் வந்து எந்த ரெண்டை மட்டும்தான் டிபெண்ட் பண்ணி இருக்கோம் அப்படின்னு பார்த்தோம். ஒன்று வந்து என்ன டெரைன், என்ன டெரைன், இன்னொன்று வந்து சாரி என்ன டெரைன்ல என்ன ரோடு, அதாவது பிட்டுமன் ரோடா,
வாட்டர் பாண்ட் மெக்கடம் ரோடா இல்லை வந்து நம்ம கான்கிரீட் ரோடா அப்படின்றத பொறுத்து நம்ம வந்து சொல்லலாம். இன்னொன்று வந்து வேற எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ரெயின்ஃபால் கண்டிஷன், ஹை ரெயின்ஃபாலா லோ ரெயின்ஃபாலா அப்படின்றத டிபெண்ட் பண்ணி கேம்பர் இருக்கும். ஸோ அந்த டேபிளர் காலம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ண போகலை. ஸோ இங்கே வாட்டர் பாண்ட் மெக்கடம் இன் ஹெவி ரெயின்ஃபால் ஏரியாஸ் கேட்டிருக்காங்க. வாட்டர் பாண்ட் மெக்கடம் ஆர் இன்னொன்று என்ன சொல்லுவாங்க, கிராவல் பேவ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஹெவி ரெயின்ஃபாலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3% படிச்சிருப்போம். லோ ரெயின்ஃபாலில் பார்த்தீங்க அப்படின்னா 2.5% படிச்சிருப்போம். ஸோ இதை நீங்கள் பர்சன்டேஜுக்கு கன்வெர்ட் பண்ணீங்க அப்படின்னா, சரி ரேஷியோ கன்வெர்ட் பண்ணீங்கன்னா 1/100/33 100/2.5 போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு வேல்யூ கிடைக்கல. அதை நீங்கள் டேரெக்டாக போடலாம். ஸோ எதர் நீங்கள் பர்சன்டேஜில் ஞாபகம் வச்சுக்கலாம், ஆர் எதர் நீங்கள் ப்ரொபோர்ஷனில் ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ நமக்கு ஹெவி ரெயின்ஃபாலில் கேட்டதுனால 3%, தட் இஸ் 1 in 33. 1 in 33 is the correct answer. 1 in 33 is the correct answer. Low rainfall அப்படின்னா 1 in 40 அப்படின்னு சொல்லலாம். Low rainfall அப்படின்னா 1 in 40. Clear? Okay. அடுத்த question. If a vertical summit curve formed at the intersection of two gradients plus 2.5% and 3 what is the deviation angle n அப்படின்னு கேட்டிருக்காங்க. deviation angle கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு வந்து n is equal to alpha 1 minus alpha 2 அப்படின்னு போட்டிருப்போம். ஸோ alpha 1 அப்படின்றது என்ன அப்படின்னா நம்மளோட அசெண்டிங் கிரேடியன்ட், சாரி ஃபர்ஸ்ட் கிரேடியன்ட். alpha 2ன்றது செகண்ட் கிரேடியன்டோட ஆங்கிள். ஸோ இந்த ஆங்கிள்ஸ் வந்து அசெண்டிங் கிரேடியண்டாக இருக்கிற பட்சத்தில் ப்ளஸ் அப்படின்னும், டிசெண்டிங் கிரேடியண்டாக இருக்கிற பட்சத்தில் நம்ம வந்து அதை நெகட்டிவாகவும் நம்ம கன்வே எடுத்துப்போம். இங்கே கொஸ்டின்லேயே டைரெக்டாக அசெண்டிங் டிசெண்டிங்னு சொல்லாமல் கிரேடியண்ட்டை ப்ளஸ் மைனஸ்னு கொடுத்துட்டாங்க. ஸோ டைரெக்டாக நம்ம போட்டுடலாம். இட் இஸ் 2.5 மைனஸ் ஆஃப் மைனஸ் 3% இஸ் ஈக்குவல் டு 5%. அவ்வளோது 5.5%. ரொம்ப சிம்பிளாகவே கால்குலேட் பண்ணிடலாம். ஆப்ஷன் டி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஒருவேளை சைன் கன்வென்ஷன்ஸ் கொடுக்காம இருந்தாங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், சைன் கன்வென்ஷன் கொடுக்காத பட்சத்தில் நீங்கள் டெரைன் வந்து அசெண்டிங்காக இல்லை டிசெண்டிங்கான்றதை கொடுத்துருவாங்க. அதை பேஸ் பண்ணி நீங்கள் சால்வ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அடுத்த கொஸ்டின், வைல் அலைனிங் அ ஹில் ரோட் வித் அ ரூலிங் கிரேடியன்ட் இன் 1 in 20. ரூலிங் கிரேடியன்ட் கொடுத்துட்டாங்க, 1 in 20 கொடுத்துட்டாங்க. ஹரிசாண்டல் கர்வ் ரேடியஸ் வந்து கொடுத்துட்டாங்க 80 மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. காம்பன்சேட்டட் கிரேடியன்ட் ஆன் கர்வ் கேட்டிருக்காங்க. ஸோ இதை வந்து நீங்கள் இதுக்கான ஆன்சர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான். ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னா, நமக்கு வந்து காம்பன்சேட்டட் கிரேடியன்ட் வந்து ரெண்டு கண்டிஷன். ஒன்று வந்து காம்பன்சேட்டட் கிரேடியன்ட் வந்து 4% உள்ளே இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ண வேண்டாம், காம்பன்சேட்டட் கிரேடியன்ட் வந்து நம்ம போக வேண்டாம். ஸோ அந்த கண்டிஷனை இதை சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சான்னு பார்த்துடலாமா? ஸோ இங்கே என்னென்னு கொடுத்துட்டாங்க, 1 in 20 கொடுத்துட்டாங்க. 1 in 20ன்றது அப்போ கண்டிப்பாக எவ்வளோ பர்சன்டேஜ், 5% ஆயிடுச்சு. அப்போது நம்ம கண்டிப்பாக இது என்ன அப்படின்னா 4% விட அதிகமாக தான் இருக்குது. ஸோ நம்ம கண்டிப்பாக கிரேட் காம்பன்சேட் பண்ணணும், ஃபர்ஸ்ட் விஷயம். நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ரெண்டு ஃபார்முலா நமக்கு தெரியும். ஒன்று என்ன, 30 + r/r அப்படின்னு ஒரு ஃபார்முலா எடுத்துப்போம். இன்னொன்று 75/r அப்படின்னு எடுத்துப்போம். இதில் ரெண்டு வேல்யூல எது மினிமமாக இருக்குதோ, மினிமம் ஆஃப் அபவ் ஷுட் பி டேக்கன் ஃபார் தி கிரேட் காம்பன்சேஷன். எது வந்து மினிமமாக இருக்கோ அதை எடுத்துக்கணும். ஸோ இங்கே நம்மளோட ரேடியஸ் கொடுத்துட்டாங்க 30 + 80 / 80, 75/80. இதில் நீங்கள் சால்வ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வேல்யூ வரும் அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் சால்வ் பண்ணுறது அப்படின்னா ஒரே நிமிஷம். ஓகே, இட் இஸ் 110 / 80 போட்டிங்கன்னா I will get 1 point. Here you will get, ஒரே செகண்ட்மா, 1.375 உங்களுக்கு கிடைக்கும். 75/80 நமக்கு மோஸ்ட்லி இந்த மாதிரி கேட்க மாட்டாங்க. ஸ்டில் நம்ம வந்து ஜஸ்ட் போட்டுக்கிறோம். 9375 கிடைக்கும். இதில் நீங்கள் வந்து காம்பன்சேட்டட் கிரேடியன்ட்டுக்கு எதை தான் எடுத்துக்கணும், மினிமம். ஸோ நம்ம இதை வந்து எடுத்துப்போம். ஸோ காம்பன்சேட்டட் கிரேடியன்ட் இஸ் ஈக்குவல் டு என்னென்ன ஒரிஜினல் ஆக்சுவல் கிரேடியன்ட் எவ்வளோ நமக்கு கொடுத்துருக்காங்க, 5% கொடுத்துருக்காங்க. 5 தானே கொடுத்துருக்காங்க, எஸ் 5% கொடுத்துருக்காங்க. மைனஸ் 0.9375 போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 4.0625 அப்படின்னு கிடைக்கும். இதை நீங்கள் பர்சன்டேஜ் கன்வெர்ட் பண்ணும்போது
டைரக்டா நீங்க சிம்பிளாவே போடலாம். என்ன வருங்க 1 in 25 இருக்கு, 1 in 27 இருக்குது. ஸோ பர்சன்டேஜுக்கு கன்வெர்ட் பண்ணீங்கன்னா 100 divided by 4 point, it is 4.0625, 4 point, so it is almost 24.615 வரும். ஸோ அதை நம்ம 25ன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா, கரெக்டா? ஸோ ஃபார் this question option D இல்லமா option B is the correct answer. Option C is the correct answer. 1 in 25 is the correct. Compensated gradient is 1 in 25 தான் என்ன அப்படின்னா கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் சி. ஏன்னா இங்க நமக்கு எவ்வளவு கிடைச்சிருக்கு, ஆல்மோஸ்ட் 24.615. அதை நம்ம 25% எடுத்துக்கலாம். நான் மாற்றி சொல்லிட்டேன். 26க்கு வந்து ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகேவா? அடுத்த கொஸ்டின், த safe stopping side distance on a single lane level road stretch having coefficient of longitudinal friction 0.37 for design speed of 50 km per hour and two-way traffic is அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம இதில் என்ன பண்ணோம்னா டைரெக்டாக ஃபார்முலா எழுதிடலாம். ஸோ 0.278 v into t plus v square by 254 into F. நம்ம ஃப்ரிக்ஷன் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, கிரேடியன்ட் கொடுக்கல. இதில் வந்து நீங்கள் டேரெக்டாக வியில் வந்து என்ன பண்ணலாம், ஸோ இதை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 0.278 into 50 into ரியாக்ஷன் டைம் எவ்வளோமா எஸ்எஸ்டிக்கு 2.5 ப்ளஸ் 50 ஸ்கொயர் டிவைடட் பை 254 into 0.37 போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வேல்யூ கிடைக்கும். ஸோ அந்த வேல்யூ ஆன்சர் என்ன அப்படின்னா, இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா 122.8 மீட்டர். 122.8 மீட்டர். ஓகேவா, 122.8 மீட்டர். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேல்யூ கிடைக்கும். இங்கே என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃபார் டூ வே டிராஃபிக் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒன் வே டிராஃபிக் இல்லை, டூ வே டிராஃபிக். டூ வே டிராஃபிக் எஸ்எஸ்டி இஸ் ஈக்குவல் டு என்னமா 2 times ஆஃப் எஸ்எஸ்டி. ஸோ அதனால கிடைக்கிற வேல்யூவை 2ஆல் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த 122.8 மீட்டர் அப்படின்றது உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா, ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட், ஸோ ஃபார்முலா கொடுத்துட்டேன், வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். ஃபைனலாக கிடைக்கக்கூடிய வேல்யூலேருந்து you have to multiply 2 because of here two-way traffic அப்படின்றது மென்ஷன் பண்ணிருக்கனால. ஓகேவா, சிங்கிள் லைன் two-way traffic அதனால. ஓகேவா, நெக்ஸ்ட், if overtaking side distance is 250 meter then what is the desirable length of overtaking zone அப்படின்னு கேட்டிருக்காங்க. 250 OSD is equal to OSD is equal to என்னன்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா 250 மீட்டரா. ஸோ நம்மளோட டிசைரபிள் கிடைக்கும். அப்போ 5 into OSD desirable is equal to 5 times of 250 is equal to 125 1250 மீட்டர். அப்போ கிலோமீட்டர்ல சொல்லும்போது 1.25 மீட்டர், 1.25 கிலோமீட்டர். ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். கிளியராமா? வாய்ஸ் எல்லாம் கிளியரா இருக்குதா? ஓகேவா, ஓகே ஃபைன். ஓகே, நெக்ஸ்ட், வாட் இஸ் த ரூலிங் கிரேடியன்ட் ஃபார் மவுண்டேனியஸ் டெரைன்? ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணதான். மவுண்டேனியஸ் டெரைனுக்கு ரூலிங் டெரைன் என்ன அப்படின்னு 3.3 4 3.35 6.7 then 5 6 7 then 6 7 8 இதுல ரூலிங் கிரேடியன்ட் மவுண்டேனியஸ் ரோடு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரூலிங் கிரேடியன்ட் செகண்ட் மவுண்டேனியஸ் ரோடு வந்து என்ன வரும், சாரி வாட் இஸ் தட் 5 வரும். கரெக்டா? ஆமாம் 5 வரும். ஸோ 5 வந்துச்சுன்னா அப்படின்னா எவ்வளோ வரும், 1 in 20 5%. ஸோ நீங்கள் ரேஷியோ கன்வெர்ட் பண்ணீங்க அப்படின்னா 1 in 20 அப்படின்றது உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா, ஓகேவா. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்தியன் ரோட் காங்கிரஸ் ஆர் ஃபார்ம்ட் இன். இந்தியன் ரோட் காங்கிரஸ் எப்பமா ஃபார்ம் பண்ணாங்க? 1934. 1929ல என்ன வந்துச்சு, சிஆர்எஃப் சென்ட்ரல் ரோட் ஃபண்ட் வந்து நம்ம 1927ல ஜெய்கர் கமிட்டி ஃபார்ம் பண்ணாங்க. அதை ஞாபகம் வச்சு. நெக்ஸ்ட், நாக்பூர் ரோடு பிளான் ரெக்கமெண்டட் ஃபார் ரோட் சிஸ்டம். நாக்பூர் ரோட் பிளான்ல நமக்கு ரெக்கமெண்ட் பண்ண பேட்டர்ன் என்னமா ஸ்டார் அண்ட் கிரிட் பேட்டர்ன். இதெல்லாம் ஸ்டேட்மெண்ட் தான், ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். நாக்பூர் பிளானோட பீரியட் கேட்டாங்கன்னா சொல்லுது 1943 to 1963, பட் இட் எண்டட் பிஃபோர்
2 years. So 1943 to 1961 அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் ஐஆர்சி. தென் டென்சிட்டி, ரோட் டென்சிட்டி எவ்வளோ? 16 கிலோமீட்டர். 16 கிலோமீட்டர். இது எல்லாத்தையுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் 32nd question. The maximum width of value as per IRC. ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். It is 2.44 meter. 2.44 meter. So next, the ideal shape of transition curve should be such that the rate of change of centrifugal acceleration is constant. அதுக்காக தான் நம்ம என்ன பண்றோம்? assertion வந்து சொல்லிட்டாங்க. அதுக்காக தான் நம்ம வந்து transition curve ப்ரொவைட் பண்றோம். செகண்ட் ஒன், the ideal curve length is inversely proportional to radius. கண்டிப்பா நான் ஆல்ரெடி இதை எக்ஸ்பிளைன் பண்ணேன். length should be inversely proportional to radius அப்படின்னு ஆல்ரெடி நான் சொன்னேன். ஸோ ஆப்ஷன், so both are correct. Both A and B assertion and assertion are true and correct explanation of A. So option A is the correct answer. Next, maximum super elevation in a hill road should not exceed. சூப்பர் எலிவேஷன்ல ஹில் ரோடு வந்து ஆக்சுவலி இதில் ஆப்ஷன் வந்து நமக்கு வந்து தப்பாக கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஹில் ரோட்ஸில் நமக்கு சூப்பர் எலிவேஷன் எவ்வளோ இருக்கணும்? நார்மலாக வந்து நம்ம மவுண்டேனியஸ் ரோடு அப்படின்னு பார்த்துருப்போம் இல்லையா? ஹில் ரோட்ஸில் நமக்கு 10% தான் நமக்கு வந்து ரெக்கமெண்டட். 10% தான் ரெக்கமெண்டட். பட் இங்கே 0.1 கொடுத்துருக்காங்க. ஸோ இட் இஸ் 10%. நியூமரிக்கலில் சொல்கிறதா இருந்தால் வேணா இட் இஸ் 0.1. டெசிமலில் சொல்கிறதா இருந்தால் 0.1. ஸோ ஆப்ஷன் டி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் டி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் டி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். இதே வந்து நார்மல் ஸ்னோ பவுண்ட் ஏரியா, பிளெயின் அண்ட் ரோலிங் டெரைன் அண்ட் ஸ்னோ பவுண்ட் ஏரியாஸாக இருந்தால் சூப்பர் எலிவேஷன் எவ்வளோவா இருக்கணும்? 7% ஆர் 0.07 அப்படின்றத நம்ம எடுத்துக்கணும். ஓகேவாமா? கிளியர். ஸோ அடுத்து, widening at curves provided to compensate the extra width occupied by a vehicle on the curve due to tracking of the rear wheel is called. என்னமா சொல்லுவாங்க? ஆப்ஷன் 35க்கு என்ன சொல்லுவாங்க? ஆப்ஷன் வைடனிங் அப்படின்றதே வந்து என்ன அப்படின்னா, நீங்க கர்வ்ஸ்ல போகும்போது உங்களோட ரியர் வீல் உங்களோட ஃப்ரண்ட் வீலை ஃபாலோ பண்ணாது. ஓகேவா? அதாவது உங்க ரியர் வீல் எந்த டைரக்ஷன்ல போகுது, உங்க ரியர் வீல் இந்த டைரக்ஷன்ல போகுது அப்படின்னா, சாரி, உங்க ரியர் வீல் இந்த டைரக்ஷன்ல இங்க போகுது அப்படின்னா, சாரி, நாட் ரியர் வீல், இட் இஸ் ஃப்ரண்ட் வீல். இதுதான் கர்வ் அப்படின்னு எடுத்துக்கலாம். if this is the curve, vehicles வந்து என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு பெரிய லார்ஜ் ட்ரக் போகுது அப்படின்னா அதோட ஃப்ரண்ட் வீல் இங்கே இருக்கும், அதோட பேக் வீல் இங்கே இருக்கும். ஸோ ஒன்ஸ் இந்த ஃப்ரண்ட் வீல் வந்து இந்த டைரக்ஷனில் மூவ் ஆகுது அப்படின்னா ரியர் வீல் வந்து என்ன ஆகாது அப்படின்னா இந்த டைரக்ஷனில் தான் மூவ் ஆகும், அந்த ஃப்ரண்ட் வீல் டைரக்ஷனை ஃபாலோ பண்ணாது. இதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஆஃப் ட்ராக்கிங் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இப்போ இதுக்கு ஆப்ஷன் ஏ தான், மெக்கானிக்கல் வைண்டிங் தான். சைக்காலஜிக்கல் வைண்டிங்ன்றது நம்மளோட மென்டலாக நார்மலாக நம்ம கர்வ்ஸில் போகும்போது ரொம்ப எண்டுக்கு போய் தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா டேர்ன் பண்ணுவோம். அண்ட் கிளியரன்ஸ் வந்து என்ன இருக்குன்னா கர்வ்ஸில் ரொம்பவே நம்ம அதிகமாக கொடுக்கும். ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டான ஆன்சர். தென் கலிஃபோர்னியா பேரிங் ரேஷியோ சிபிஆர் டெஸ்ட் எதுக்காக நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்னு கேட்பாங்க. டு ஃபைண்ட் த ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் ஆஃப் பேவிங் மெட்டீரியல். அதுதான் வந்து கரெக்ட். டு மெஷர் டு இண்டிகேட் தி ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் ஆஃப் பேவிங் மெட்டீரியல்ஸ் அப்படின்றது தான் கரெக்டு. மேபி டெஸ்ட் சீரீஸில் தப்பாக கொடுத்துருந்தாங்கன்னா இங்கே நோட் பண்ணிக்கோங்க. ஸோ மெஷர் தி சாயில் ஸ்ட்ரென்த் இல்லை, பேவிங் மெட்டீரியலோட ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த். சிபிஆர் வந்து அதுக்காக தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ 2.5 mm பெனட்ரேஷன் அண்ட் 5 mm பெனட்ரேஷன் அப்படி எடுப்போம். ஸ்டாண்டர்டோட 1370 அப்படின்றதையும் நம்ம நோட் பண்ணிப்போம். ஓகேவா? கரெக்டாக சிபிஆர் டெஸ்ட். ஸோ இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 2.5 mm பெனட்ரேஷனும் இருக்குது, 5 mm பெனட்ரேஷனும் இருக்குது. அது ரெண்டுத்தில் நம்ம ஸ்டாண்டர்டாக நம்ம யூஸ் பண்ணுறது வந்து 2.5 mm பெனட்ரேஷன் தான் நம்ம வந்து ஸ்டாண்டர்டாக நாம் யூஸ் பண்ணோம். ஓகேவா? வேற என்ன சிபிஆரை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா 2.5 mm பெனட்ரேஷனில் நம்ம வந்து 1370 kg லோடு வந்து நம்ம எடுத்துப்போம், ஸ்டாண்டர்ட் லோடாக எடுத்துப்போம். அதே 5 mm அப்படின்னா இட் இஸ் 2055 kg அப்படின்றத எடுத்துப்போம். ஓகேவா? இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ 36 இட் இஸ் யூஸ்டு டு எவாலுவேட் தி டு டிட்டர்மைன் தி ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் ஆஃப் பேவிங் மெட்டீரியல். அதுக்கு தான் நம்ம வந்து இதை யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? அப்சல்யூட் ஸ்ட்ரென்த்தை பற்றி நம்ம இங்கே பேசலாம். ஆப்ஷன் டி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட்
37. The effect of impact on the rigid pavement is accounted by. ரிஜிட் பேவ்மெண்ட்டை வந்து நம்ம எதை பேஸ் பண்ணி டிசைட் பண்ணுவோம் அப்படின்னா அதோட ஃப்ளக்சுரல் ஸ்ட்ரெஸ்ஸஸை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து என்ன பண்ணோம்னா டிசைன் பண்ணுவோம். ஓகேவா? ரிஜிட் பேவ்மெண்ட் இஸ் வெரி குட் அட் ஃப்ளக்சுரல் ஸ்ட்ரென்த். கரெக்டா? ரிஜிட் பேவ்மெண்ட் இஸ் வெரி குட் அட் ஃப்ளக்சுரல். இந்த ரோட் கேரிங் கெப்பாசிட்டி ஆஃப் ரிஜிட் பேவ்மெண்ட் வந்து அதோட ரிஜிடிட்டினாலையும் ஹை மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டினாலையும் தான் நமக்கு வந்து இருக்கும். ஸோ அந்த ரிஜிட் பேவ்மெண்ட்ல நாம வந்து எதை பேஸ் பண்ணி நம்ம டிசைன் பண்ணோம் அப்படின்னா ஸ்டாட்டிக் வீலோட பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா டிசைன் பண்ணுவோம். ஸோ ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் சி இஸ் தி ரெடியூசிங் தி allowable. No, சாரி. ஆப்ஷன் சி இல்ல, ஆப்ஷன் பாம்பே தான் கரெக்ட். ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். இன்க்ரீசிங் தி திக்னஸ் ரெக்யூர்ட் ஃபார் ஸ்டாட்டிக் லோடிங். ஸோ டைனமிக் லோடிங் இருக்குது, ஸ்டாட்டிக் லோடிங் இருக்குது. நம்ம இதில் வந்து எதை யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஸ்டாட்டிக் லோடிங்க்கு தான் நம்ம வந்து ஸ்டாட்டிக் லோடிங் வந்து டைனமிக் லோடிங்கோட ஸ்ட்ரெஸ் வந்து அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அதனால we are designing for static load. The load carrying capacity வந்து ஃப்ளக்சுரல் ஸ்ட்ரென்த் லோட் கேரிங் கெப்பாசிட்டி வந்து ரிஜிடிட்டியும் ஹை மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டியும் பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ அந்த இம்பேக்ட் லோட் இப்போ ஒரு ரிஜிட் பேவ்மெண்ட்ல வெஹிக்கிள் போகுது அப்படின்னா ஒரு இம்பேக்ட் லோட் ப்ரொடியூஸ் ஆகும் இல்லையா, அந்த ஸ்ட்ரெஸ்ஸஸ் வந்து ஸ்டாட்டிக் வீல் லோடோட அதிகமாக இருக்கும். ஓகேவா? ஸோ டியூ டு தட் இம்பேக்ட் லோட் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா திக்னஸ் ஆஃப் பேவ்மெண்ட்டை வந்து ஸ்டாட்டிக் வீல் லோடுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம வந்து கால்குலேட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இட் இஸ் ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். சேஞ்ச் பண்ணிக்கோங்க, அங்கே வந்து தப்பாக இருக்கும். இந்த அளவுக்கு நம்ம படிக்கணுமானா டெஸ்ட்டுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட், வாட் இஸ் த லென்த் ஆஃப் கேரேஜ்வே ஃபார் மேஜர் டிஸ்ட்ரிக்ட் லோடு? மேஜர் டிஸ்ட்ரிக்ட் லோடுக்கு எது மேஜர் டிஸ்ட்ரிக்ட் லோடோட லென்த் ஆஃப் கேரேஜ்வே கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஆப்ஷன் 3.75 மீட்டர் தான். சிங்கிள் லேனாக இருந்தால் 3.75 மீட்டர் தான். tired for give me a second. Okay, so next question, a pavement is classified as flexible pavement on a rigid pavement based on எதை பேஸ் பண்ணிமா? பேமெண்ட் ஃப்ளெக்சிபிள் பேமெண்ட்டும் ரிஜிட் பேமெண்ட்டுக்கும் இருக்கக்கூடிய ஒரே ஒரு டிஃபரன்ஸ் என்ன, ஒரு லேயர் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ண மாட்டோம். அண்ட் இட் இஸ் கிளாசிஃபைடு வித் ரெஸ்பெக்ட் டு வாட் அப்படின்னா வியரிங் கோர்ஸ் தான். ஸோ விட்டமினஸ் பேமெண்ட் தெரியும் உங்களுக்கு. ஃப்ளெக்சிபிள் பேமெண்ட் இஸ் the varying course of flexible pavement is made up of bitumen and mixture of aggregates அப்படின்றது தெரியும். And the varying course of rigid pavement is casting with the concrete அப்படின்றது தெரியும். So option B is the correct answer. Option B, varying course is the correct answer. Then the entrance and exit curves of rotary have, ஒரு ரோட்டரி அப்படின்றது எதுன்னு தெரியும். ஸோ ஒரு 4 points 4 roads மீட் ஆகுது அப்படின்னா அந்த பாயிண்ட்ல நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா ரோட்டரி ப்ரொவைட் பண்றீங்க அப்படின்னா, ஸோ திஸ் இஸ் தி என்ட்ரி ரேடியஸ் அண்ட் திஸ் இஸ் தி எக்ஸிட் ரேடியஸ். இந்த பாயிண்ட்லேயே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து எக்ஸிட் ரேடியஸாக இருக்கும், இது வந்து என்ட்ரி ரேடியஸாக இருக்கும். ஸோ என்ட்ரி ரேடியஸ் வந்து ஷார்ப்பராக இருக்கணும். அப்போ தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்லோவாக தே வில் ஸ்லோ டவுன் தி வெஹிக்கிள். அப்போ தான் நீங்கள் வந்து ரோட்டரி ப்ரொவைட் பண்ணுறதுலேயே உங்களுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். ஸோ என்ட்ரி ரேடியஸ் வந்து ஷார்ப்பராக இருக்கணும், எக்ஸிட் ரேடியஸ் வந்து நல்ல வைடராக இருக்கலாம். அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா நல்ல ஆக்சலரேட் பண்ணி போகிறதுக்கு உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி என்ட்ரியில் இருக்கக்கூடிய பேவ்மெண்ட் வித்து வந்து ஹையராக இருக்கும். ஓகேவா? ஸோ என்ட்ரி அண்ட் எக்ஸிட் ரெண்டு எடுத்துக்கலாம். இதில் வந்து ரேடியஸ் வித் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ என்ட்ரியில் ரேடியஸ் வந்து கம்மியாக இருக்கணும். ஓகேவா? எக்ஸிட்டில் ரேடியஸ் வந்து அதிகமாக இருக்கும். சாரி, ஹியர் இட் இஸ். விட்த் வந்து அதிகமாக இருக்கும். அதே இது எக்ஸிட்ல ரேடியஸ் அதிகமாக இருக்கணும், விட்த் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ ரெண்டுமே வந்து வித் டிஃப்ரெண்ட் ரேடியஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் வித் இதில் தான் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ ஆப்ஷன் டி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் டி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட், ஈனோஸ்கோப் இஸ் யூஸ்டு டு, அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸ்பாட் ஸ்பீடை மெஷர் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தான் என்னன்னா ஈனோஸ்கோப் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் டிசைர் லைன்ஸ் ஆர் பிளாட்டட் இன், டிசைர் லைன்ஸ் எதுலாமா பிளாட்டட் பண்ணுவாங்க? ஆரிஜின் அண்ட் டெஸ்டினேஷன் ஸ்டடீஸில் தான் நம்ம வந்து டிசைர் லைன்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். டிசைர் லைனை பேஸ் பண்ணி யூஸ் பண்ணுவோம்.
Then in highway construction, rolling starts from நார்மலாக நம்ம வந்து ஒரு ரோடு போடுறோம் அப்படின்னா இதுதான் நம்மளோட ரோட்வே அப்படின்னா இதான் சென்டர் அப்படின்னா அதோட எட்ஜஸ்ல இருந்து தான் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ரோலிங் வந்து ஸ்டார்ட் பண்ணி சென்டரில் கம்ப்ளீட் பண்ணோம். அதே மாதிரி இந்த எட்ஜில் ஸ்டார்ட் பண்ணி சென்டரில் கம்ப்ளீட் பண்ணோம். அப்போ தான் நமக்கு என்ன ஆகும்னா பேவ்மெண்ட் சர்ஃபேஸ் வந்து எந்த விதமான டிஃபிகல்ட்டும் இல்லாமல் வந்து ப்ராப்பராக நமக்கு கிடைக்கும். ஸோ இட் வில் ஸ்டார்ட் ஃப்ரம் தி side and proceed to the center. Option A is the correct answer. Option A is the correct answer. Side la start panni center la cover pannom. So option A is the correct answer. Next, the minimum design speed for a hairpin benders. Hairpin bender kudiya minimum speed ketiranga. It is 20 km/h. It is 20 km/h. Then note பண்ணிக்கோங்க, ஸ்டேட்மெண்ட்டா நோட் பண்ணிக்கோங்க. Then the effect of grade on safe overtaking side distance. Effect of grade on safe overtaking side distance. So it is increase in both descending and ascending grades. Give me a second, ma. 1 second. Okay, ma. Next பாத்துலாம். So இதுக்கு option C தான். The next is flexible pavement distribute the wheel load. Okay, flexible pavement distribute the wheel load என்ன directly to subgrade through structural action through the set of layers to the subgrade, none of the above அப்படின்னா through the set of layers or layers to the subgrade, layers theory. Okay, layer theory. இதே வந்து rigid pavement அப்படின்னா அது வந்து plate theory அப்படின்னு சொல்லுவாங்க. rigid pavement என்ன plate theory அப்படின்னு சொல்லுவாங்க. ரிஜிட் பேவ்மெண்ட் வந்து உங்களுக்கு ஸ்லாப் ஆக்ஷன் மூலமா லோடை டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம். இங்க வந்து கிரெயின் டு கிரெயின் சாயில் டிஸ்ட்ரிபியூஷன், கிரெயின் டு கிரெயின் சாயில் டிஸ்ட்ரிபியூஷன் மூலமா உங்களுக்கு இங்க. நெக்ஸ்ட், டேஷ் இஸ் ஆல்சோ நோன் அஸ் அ பேரல் கேம்பர். எதுமா பேரபோலிக் கேம்பர் இஸ் நோன் அஸ் அ பேரல் கேம்பர். பேரபோலிக் கேம்பர் தான் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா பேரல் கேம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட், for the design of super elevation for mixed traffic condition the speed is reduced by அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஈயோட வேல்யூ உங்களுக்கு தெரியும் v²/127r. எதுக்கு அப்படின்னா நார்மல் கண்டிஷனில், நார்மலில். இதே மிக்சட் டிராஃபிக் கண்டிஷனில் அப்படின்னா மிக்சட் டிராஃபிக் கண்டிஷனில் e is equal to v²/225r அப்படின்னு வரும். ஸோ சிம்பிளிஃபை பண்ண ஃபார்முலா. ஸோ சிம்பிளிஃபை பண்ணாமல் we are considering that 75% of design speed அப்படின்னு நம்ம எடுத்துப்போம். we are considering that 75% of design speed எடுத்துப்போம். so it is here, it is 75. ஓகேவா. சாரி, reduced by அப்படின்னு கேட்டிருக்காங்க. so it is reduced by னா it is 25. reduced by 25% குறைச்சி we are considering 75% of design speed. so reduced by னு கேட்டதுனால இந்த இடத்துல option C is the correct answer. Next, bottommost layer of the pavement is known as. bottommost layer எதுமா wearing or surface, then binder, then base, then subbase, then subgrade. Correct. So last என்னதான் subgrade is the correct answer. Then as the last question of this discussion, the shape of camber best suited for cement concrete pavement is straight line camber. ma cement concrete road ku best shape enna appadina
ஸ்ட்ரெயிட் லைன் கேம்பர் தான் நம்ம வந்து பெஸ்ட் ஷேப்பாக எடுத்துப்போம். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் டுடேஸ் டிஸ்கஷன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் கைஸ். அடுத்த வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி எல்லா டிஸ்கஷன் வீடியோஸும் நம்ம வந்து கண்டினியூஸாக நம்ம ப்ரொவைட் பண்ண போகிறோம். ஸோ ஹோப்ஃபுல்லி ஐ திங்க் யூ வில் கெட் கிளியர் டிஸ்கஷன்ஸ், கிளியர் டீட்டெயில்ஸ் அபவுட் திஸ் கொஸ்டின்ஸ். கரெக்டாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்தராக ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா யூ கேன் கமெண்ட் ஆன். ஓகேவா, நீங்கள் கமெண்ட்டில் கூட நீங்கள் போடலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் கைஸ். நம்மளோட ஸ்பார்க்ஸ் அகாடமியில் வந்து டெஸ்ட் சீரியஸ் ஜாயின் பண்ணவங்களுக்காகவே இந்த இது நம்ம வந்து டிஸ்கஷன்ஸ் நம்ம கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ இதுக்கப்புறம் வரக்கூடிய வீடியோஸ் எல்லாமே நம்ம வெப்சைட்டில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ அந்த வெப்சைட்டில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணாதவங்க, நேற்றே நான் குரூப்பில் போட்டிருக்கிறேன், குரூப்பில் போய் ரிஜிஸ்டர் பண்ணாதவங்க ப்ளீஸ் இந்த வாரத்துக்குள்ளே நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாம் அடுத்த வாரத்துலேருந்து நம்ம வெப்சைட்லேருந்து பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கு அது ரெக்கார்டாகவும் அவைலபிள் ஆகும், நீங்கள் எப்போ வேணால் அதை பார்த்துக்கலாம் எக்ஸாம் அப்போ. ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். தேங்க்யூம்மா, தேங்க்யூ ஸோ மச். மறக்காமல் எல்லாருமே ரிஜிஸ்டர் பண்ணிடுங்க அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நம்ம இன்ஸ்டியூட்டில் ஸ்பார்க்ஸ் அகாடமியில் JDO ஓவர்சீஸ்க்கான கிளாஸ் ரூம் கோச்சிங் அண்ட் ஆன்லைன் கோச்சிங் போகுது. விருப்பம் உள்ளவங்க ஜாயின் பண்ணணும்னு உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம இன்ஸ்டியூட்டோட நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் அட்டெண்டிங் திஸ் செஷன். ஸோ எவ்ரி ஒன் வாஸ் வெரி ஆக்டிவ். ஸோ மெனி ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் கீப் ரிப்ளையிங். ரொம்ப தேங்க்யூ. கனி, கோபாலகிருஷ்ணன், சௌமியா, நிறைய பேர் வந்து ரிப்ளை பண்ணாங்க. வெரி தேங்க்யூ. ஐஸ்வர்யா தேங்க்யூ. ஸோ நீங்கள் இன்னும் இன்ட்ராக்டிவாக இருக்கும்போது வில் கேன் டிஸ்கஸ் மோர் எஃபெக்டிவ்லி. தேங்க்யூ ஸோ மச் கைஸ். வில் see you in the next discussion class. தேங்க்யூ ஸோ மச். ஆல் த வெரி பெஸ்ட். கான்ஃபிடென்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். கான்ஃபிடென்ட்டாக மட்டும் விட்டுறாதீங்க. இன்னும் டைம் இருக்குது, நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே நல்ல தெளிவாக படிச்சுக்கோங்க. டேட்டாஸ் எல்லாம் நல்ல ரிமெம்பர் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக கிளியர் பண்ணலாம். ஸோ நேற்று வந்து ரிவைஸ்டு ஆனுவல் பிளானர் போட்டிருக்காங்க. ஸோ நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் ஆல்சோ இன்க்ரீஸ்ட். ஸோ ஹோப்ஃபுல்லி அது யாருக்காக வேணால் இருக்கலாம், மெக்கானிக்கல் சிவில், பட் ஸ்டில் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு பாசிட்டிவ் வைப் வந்து உங்களுக்கு வந்திருக்கும். ஆல் த வெரி பெஸ்ட் கைஸ். நல்லா படிங்க. தேங்க்யூ ஸோ மச்.